அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி தனிப்பெரும் கருணை அருட்பெருஞ்சோதி. அருட்கொடை புகழ்ச்சி. தருண நிதியே, என் ஒருமை தாயே, என்னை தடுத்து ஆண்டு வருண நிறைவில் சன்மார்க்கம் மறுவ புரிந்த வாழ்வே நல் அருண ஒளியே என சிறிதே அழைத்தேன். அழைக்கும் முன் வந்தே கருணை கொடுத்தாய், இந்தனக்கு கைமாறு ஏது கொடுப்பேனே. ஸோ தருண நிதி என்ன சொல்லுங்க. மறந்துடுவேன் அப்படின்னு சொன்னார், கேள்விப்பட்டீங்களா? மறப்பறியேன் அப்படின்ற அதுவும் ஒரு கேள்விப்பட்டீங்கல்ல. ஸோ தருணோன்றது எப்படி யூஸ் ஆகுதுன்னா, அந்த மறப்பை தாண்டு அப்படிதானே. அப்போ தருண நிதியே அப்படின்னும் போது அந்த ஒன்றுமே இல்லாது அப்படின்னு சொல்ல முடியாது அந்த இடம், சரிங்களா? வெல்த்தினஸ், செல்வ செழிப்பு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த இடத்துல கூட்டு வந்து விடுறது. அந்த டைம் வந்து ரொம்ப கோல்டன் டைம்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தருண நிதியே என் ஒருமை தாயே அப்படின்னும் போது சரி, அந்த பொருளை அவ்வளோ தூரம் கொடுக்குறது யாரு, எப்படி உங்களுக்கு அந்த இதில் ஷேர் ஆகப்படுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஒருமை தாய் வந்து இருக்கிறதால ஷேரிங் நடக்குது. கேட்டிங்களா? டாக்டர்ஸ் பற்றி படிப்போம், டாக்டர்ஸ் பற்றி எப்படி படித்தோம், மகளே வரத்தினால் தவத்தினால் வந்து டாக்டர்ஸ் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படிதானே. வரம் தவம், ஸோ அதெல்லாம் டாக்டர்ஸுக்கு இது பண்ணுது. அடுத்தது தோழி வந்து என்ன குறிச்சு எழுக்கருணை பதம், அந்த மாதிரி கன்சிஸ்டன்சி அந்த மாதிரி குறிச்சிச்சு. ஸோ இப்போது அருட்கொடை புகழ்ச்சி என்னென்ன சொன்னீங்க? அருட்கொடை புகழ்ச்சியா? அருள்னா அதான் கடவுளுடைய கருணையில தயையில எல்லாமே வல்லெல்லாம் தந்துட்டு. கொடைன்னா அந்த வல்லத்தன்மை கீழே ஒரு எல்லாமே வந்துடணுன்ற மாதிரி. புகழ்ச்சியா? புகழ்ச்சினா அதுதான் நீடித்து இருந்து எல்லாருக்கும் அது நடந்துட்டு இருக்கும் போதும் நல்ல இன்பமாக இருக்கும். நடந்து முடியாதது தான் கடவுள் செய்துட்டே இருப்பார். அது தொடர்ந்து நாட்களே நடக்கும். அது நம்மளுக்கு முடிவு மாதிரி தெரிஞ்சாலும் அதுலேயும் நம்மளுக்கு மகிழ்ச்சி அடையும். ஸோ அதனால தான் என்ன பண்ணிட்டாரு, அந்த புகழ்ச்சியும் போது எப்படி நான் தூக்குச்சு அப்படிதானே. இருளில் இருந்துட்டு இருந்தேன் நான், அருளில் மாதிரி அந்த கொடை வந்து என்னை எப்படி வந்து என்னை காப்பாற்றுச்சு பல இன்னல்கள்லேருந்து, நிகழ்ச்சியிலேருந்து அப்படின்னு, சரிங்களா? தருண நிதியேன்றது போது ஃபஸ்ட்டு எடுத்தோடனே என்ன பண்ணுச்சு, அந்த இதை உடைக்குது, பேரியர், அந்த இருட்டில் இருந்த அந்த இதில் உடச்சி இதோட நிழல் வந்து எப்படி இருக்குன்னா கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிதானே. இதோட பேக்ரவுண்ட் வந்து கலர்ஃபுல்லாக இருக்கும் அப்படிதானே. இருளோடது வேறு மாதிரி இருக்கும், உங்களுக்கு அருளோடது வந்து எந்த வேணாலும் வண்ண நிறைவு இல்லையா. அதை பற்றி நம்ம வருவோம் பின்னாடி. தருண அப்படின்னும் போது அந்த இது அவ்வளோ நிதின்னும் போது அது கரெக்டாக செலவு பண்ணி, இப்போ ரோடு போட்டு வச்சுருக்காங்க இல்லையா, எவ்வளோ செலவு டப்புனா போடுறாங்க இல்லைங்களா. அது போடுறதுக்கு உங்களுக்கு நான் சின்ன வயசில் கனவு எனக்கு வரும், இந்த உலகமே வந்து சீராக எல்லாமே ரோடு எல்லாமே வந்து அப்படியே நேராக நல்லா பிளான் பண்ணி எல்லாருக்கும் எல்லா இதுவுமே கிடைக்கிற மாதிரி, வீடுகள் எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி, அந்த மாதிரி ஒரு கனவுலாம் எனக்கு. ஆமாம், இது நம்ம ஆமாம் அது நம்ம தெருவுக்கு பார்த்தீங்களா, கனவு காணுங்க ஒரு நாளைக்கு அது பலிக்கும் நிறைவேறும் அந்த மாதிரி நல்ல கனவு தான். கனவு வந்துட்டு அது நம்ம தெருவுக்கு பார்த்தீங்களா, எல்லாம் மாறும்னு நினைக்கிறேன். அதான் ஆண்டவன் தான் சொல்றாரு, எல்லாமே மாறிடும், எல்லாமே நல்லா இதான். சரி, அதோட இன்னொன்று கனவு காண்டி இருக்கிறேன், அது நல்லது நல்ல மாதிரி நடந்து வீடு. அது ஒன்றா. இன்னொன்று தெரியுமா, நம்ம தெருவு எப்படி தெரியுமா மாறி இருக்கும் என்னோட கனவுல. எல்லாம் பெரிய பெரிய வீடுகள், எல்லாம் மாடர்ன் வீடு, சரிங்களா. ஒரு வீடும் பெரிய பெரிய இதில் இருக்கும்,
நம்ம வந்து பட்டன்ஸ் ப்ரெஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். நம்ம எங்கேயாவது வீட்டுக்கு போனோம்னா சரிங்களா, அந்த மாதிரி வீடுகளும் மேலே எல்லாம் குழந்தைங்க வந்து ஒரே வீட்டில் சுற்றி வந்து விளையாடுவாங்கல்ல, அந்த மாதிரி இல்லாமல் தெரு மொத்தமும் போய் விளையாடுற மாதிரி குழந்தைங்கள்லாம் அந்த நேரத்தில் இருக்கும் சரிங்களா. ஸோ எப்படின்னா இதெல்லாம் இது கார்ட்டூன் நெட்வொர்க்கில் அந்த மாதிரிலாம் பார்க்குறோம்ல, ஸோ நெட்வொர்க்கிங்கில் வந்து நல்லா தெரிய ஆரம்பிக்குது. நம்ம அடுத்தடுத்த ப்ரிடிக்ஷனு இப்போது சிம்சன்ஸ்னு ஒரு கார்ட்டூன் என்ன பண்ணிட்டாங்க, நிறைய ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. 30 வருஷத்துக்கு முன்னாடியே என்ன பண்ணிட்டாங்க, இந்த வருஷத்தில் என்ன நடக்கும் அப்போ இந்த 10 இயர்ஸில் அந்த மாதிரி யாரும் இல்லாமல் அதிபர் ஆவாங்க அப்படின்றத இது பண்ணியிருக்காங்க, ப்ரிடிக்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரியான ஒரு இது வந்து இந்த கற்பனை இதில் தெரிந்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி முன்னாடி இருந்தவங்களுக்கும் அந்த மாதிரி ஒரு சில இதெல்லாம் கிடச்சிருக்கு. அவங்களுக்கும் வந்து பெத்த தாயே அவங்க எனக்கு என்னோடய பொருளை ஈட்டு வந்தியே அப்படின்ற மாதிரி என் உரிமை, அவங்களுக்கு வேறு உரிமை, அன்பில் வந்து உரிமை நடந்திருக்கு. பட் இங்கே வந்து என் உரிமைன்னும் போது எதுன்னு நமக்கு தெரிஞ்சிடும். உலகம் இயங்குறதுக்கும் நம்ம கடவுள் அடையிறதுக்கும் பிரதானமாக 2 பொருள் தேவைப்படுது. ஒன்று அன்பு, ஒன்று கருணை, அந்த தயை. அது வந்து அந்த 2மே கரெக்டாக பேலன்ஸ் பண்ணி போகும்போது தான். ஆமாம், எனக்கு வந்து உங்கள் கூட அன்பு வரல கேட்டதுன்னு தயவு மட்டும்தான். அதெல்லாம் நான் என்ன பண்ணுறேன், பல கீர்ஸு போடுறேன் சரிங்களா. பிச்சுக்கிட்டு போகிற மாதிரி இருந்தாலும் ஆனால் எல்லா தயவு வர்ற இடத்துக்கு கூட நம்ம அதையே யூஸ் பண்ணிடுறோம். அன்புள்ளன்னே நம்ம யூஸ் பண்ணுறதுனால கலப்படம் எல்லாமே தயை எது கருணை எது, அதான் தயை எது அன்பு எதுன்றது தெரிஞ்சுக்காம அந்த விளக்கமே இல்லாமல் ஒரு இது மாதிரி ஆக்கிக்கிறோம். நம்ம அந்த குறுகிய பட்டத்துக்குள்ள போயிருக்கோம். அதனால தான் எனக்கு வந்து இந்த ஃபுட் சயின்ஸில் வந்து அதனால தான் நம்ம ஓங்க மாட்டோம். 2த்துக்கும் நம்ம வந்து வித்தியாசம் பார்த்து, வித்தியாசம்னா 2மே கிட்டத்தட்ட ஒரே மாதிரி போவோம். ஆனால் இதோடைய செயல்பாடே வேறு மாதிரி ஆகிடுது, அதோடைய செயல்பாடே வேறு மாதிரி மெய்கிளே ஆகிடுது. ஒன்று வந்து பொய்கிளையாமல் ஆகிடுது. ஏன்னா அன்பு பொய்கிளா இருக்கு. ஆமாம், ஏன்னா அதுவும் போகுது இதுவும் போகுதுன்ற மாதிரி வச்சுக்கலாம். ஆனால் அந்த கிளை வந்து உங்களுக்கு மெய் எப்போ வருதுன்னா தயவு கருணை அருள், தயவு கருணை அருளோட லெவல்ஸில் போகுது. உங்களுக்கு எப்படி இங்கே பாட்டம்லேருந்து வர முடியாது, ஊற்றிடணும்னா நம்ம வந்து டாப்லேருந்து வரணும். அவர் அன்பாகவும் இருக்காது கருணையாகவும் இருக்கிறதுனால அந்த வள்ளல் தன்மை இந்த 2ம் ஒன்றா மிக்ஸ் பண்ணும் போது தான் வள்ளல் தன்மையாக மாறுது. இதில் எதுலாம் நம்ம 2த்துலேயும் பேலன்ஸ் பண்ண முடியாமல் 2மே நம்ம வச்சுக்கிட்டு இருந்தா விட்டுட்டு ஏதோ ஒன்று இது பரவாயில்ல அது பரவாயில்லன்ட்டு. நான் உதாரணத்துக்கு அன்பா அவங்க கூட நம்ம இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், நம்ம என்ன பண்ணியிருப்போம், நீங்கள் சொன்ன மாதிரி ஒரு குழந்தைய நம்ம என்னென்ன நடக்கணுமோ இந்த சொந்த பந்தத்தில் ஒரு இது ஜாதி சமயத்தில் ஆமாம் குலதெய்வ கோயிலுக்கு போயிட்டு அங்கே நடக்கிற சமுதாயத்துக்குலாம் நான் வந்து சம்மதிச்சுட்டு நான் எது சொன்னாலும் தலையாட்டிட்டு நான் வந்து ஒரு இது மாதிரி ஆமாம் அதெல்லாம் எல்லாமே அமைச்சது தானே. அறிவுக்கு வேலையும் வராது, பொதுக்கும் வேலை செய்யாமல் போயிடும், வெறும் சின்ன வகையில் கட்டு விட்டுருவோம். ஆமாம் ஆமாம் அதெல்லாம் வரது கூட தான் தெய்வம் என்ன பண்ணுச்சு, எனக்கு நல்லா விரிச்சு விளையாடுச்சு சரிங்களா. நீ வந்து அன்பு கட்டி போடுது அல்ல அன்பு. அதான் அன்பு வளர்த்துக்கு அதுபடும் மலையை நம்ம மலையை கூட கட்ட முடியுது அன்பால். எவ்வளோ முரடனாக இருந்தாலும் அன்பை வச்சு அடக்க முடியுது. ஆனால் வந்து வளர்க்க முடிய மாட்டேங்குது, ஓங்க விட மாட்டேன், தடுப்பு போட்டுடுது. அந்த தயை இருந்தால் தான் அது படர்ந்து விரியுது. தடுத்தாலும் அது செய்ய வேண்டிய வேலையை அப்படியே அழகாக செய்யும். எக்ஸாக்ட்லி ஆமாம். அப்போது இந்த உரிமைநிலை வர்றதுக்காக இந்த தாயை ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தேன் அப்படிதானே. தந்தை வந்து என்னதான் அவர் வந்து முட்டு கொடுத்தாலும் உதாரணத்துக்கு செஸ்ஸு சொல்லி கொடுக்க பார்த்தாலும் அதெல்லாம் எனக்கு வந்து அறிவாற்றலும் கொடுத்தாலும் எனக்கு இது பண்ணி எனக்கு அது பண்ணி அவங்க கேட்டு இது பண்ணாலும் தாய்கிட்ட இருந்து நம்ம என்ன பண்ண முடியுது, நம்ம ஃபோர்ஸஸ் நம்ம போட முடியுது அவங்ககிட்ட அப்படிதானே. நம்ம ப்ரெஷர் போட முடியுது. எப்படின்னு நீங்கள் சொல்லலாம், எனக்கு லேப்டாப்பு வாங்கி கொடுங்க, எனக்கு வந்து எஜுகேஷனில் இந்த எஜுகேஷன் தான் வேணும், இந்த உலகமே என்னை இது பண்ணால் கூட இன்ஜினியரிங் போய் அதை சரி அந்த மாதிரி ஏதாவது ஒன்று இது பண்ணிருந்தா கூட ரெக்கமெண்ட் பண்ணி கோர்சஸ் பண்ணால் கூட எனக்கு வந்து பயாலஜிக்கல் சயின்சஸ் யாரும் அதிகமாக எடுத்துடாத ஒரு இது எனக்கு வேணும்னு ஆசைப்பட்டால் கூட சரி அதுக்கே வந்து ஹெல்ப் பண்ணலாமேன்னா
அப்படின்னு ஃபேமிலியில் கேட்டு அதை இது பண்ணி விட்டீங்கல்ல, அப்போ அது உரிமை அதை ஒத்துக்கிறது இல்லை, ஒத்து போகுது இல்லை. ஸோ அதுதான் வந்து நம்மளுக்கு தாயோட இம்பார்ட்டன்ஸ் இருக்குது சரிங்களா. அந்த உள்ள செல்ஸ் உங்களோட காப்பீஸ் ஏற்படுது இல்லை, அந்த காப்பீஸ் வந்து வருங்காலத்தில் எப்படி இருக்கணும், தன்னோட நிலைமைக்கு வந்து அவன் எப்படி செட் ஆகுதோ அது மாதிரி தான் அவன் சூஸ் பண்ணணும். இப்போ இந்த மாதிரி கொடுத்தா அது தயையில் கணக்கு வராதா, அன்புல வராதுன்னு நினைக்கிறேன். தயையில் தான் வரும், தயையில் தான் வரும். ஏன்னா அவன் அதை ஆசைப்படுறான், மற்றவன் அவன் இச்சா சக்தி வந்து இதாகல, பூர்ணத்தை ஆகலை அப்படி தானே. அவனுக்கு வந்து நம்ம பூர்த்தி பண்ணி விடுவோமே அப்படின்றது தானே. ஏன்னா இந்த உலகத்தில் வந்து சில பேர்ட்டு மேலே வந்து நம்மளுக்கு கருணை வர ஆரம்பிக்கும் அப்படி தானே. திடீர்னு நம்ம அன்பா பழகாம எதுவுமே அவங்ககிட்ட பண்ணாம இருந்தா கூட திடீர்னு அவங்க மேல ஒரு இரக்கம் வரும்போது அது கருணையா, அது நல்லா விரியுது. எப்படியோ அது ஒரு எந்த ஒரு பந்த பாசம் தொட்டு எதுவும் இல்லாமலே டக்குன்னு அவங்க மேல அந்த ஒரு கருணை வருது. அதுதான் வந்து நல்லா செய்ய. என் மேலேயும் சில பேர் கருணை காட்டினாங்க. அது அன்பு தான். அந்த வலையாக இருந்தால் கூட அந்த மாமான்றவர் என்ன பண்ணிட்டாரு, அவர் வந்து இது ஜலதோஷம் சூடு ஏறும்போது சூடு தணிக்கிறதுக்காக இது பண்ணுறது, நீர் வைக்கிறது, நைட்டு ஃபுல்லாக நம்மளுக்காக கேர் எடுத்துக்கிறது. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, இன்னொருத்தவங்களோட நோவை தணிக்கிறது இல்லை. ஸோ இதெல்லாம் வந்து உங்களுக்கு என்னது என்ன வருதுன்னா கேரிங்கு அப்படிதானே. ஸோ இதுக்கேற்ற இது வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு இந்த வீட்டில் எவ்வளோ ஜெனரேஷனில் வரைக்கும் ஏற்றிட்டு இருந்தாங்கன்னா ஓட்டு வீடு வர வரைக்கும் வந்து டெவலப் ஆகிருச்சு அந்த ஜென்ரேஷனில் சரிங்களா. உங்கள் ஜென்ரேஷனில் வந்து நீங்கள் எப்படி அதை மாற்றி எடுத்துகிட்டு வந்தீங்கன்னா அதை ஷீட்டு வீடாக கன்வெர்ட் ஆகி அடுத்தது ஒட்டு வீடாக ஆகிடுச்சு இல்லையா. ஸோ அந்த மாதிரி வந்து ரொம்ப செக்யூரிட்டி லெவல்ஸில் இன்க்ரீஸ் ஆகிற லெவல்ஸ், டெக்னாலஜி லெவல்ஸில் முன்னேறது இல்லை, ஜென்ரேஷன் பை ஜென்ரேஷன் அப்கிரேட் ஆகும் போது. ஸோ அதுக்கெல்லாம் நிதி ஏற்படுத்தணும்ல. அந்த உரிமை தாய் வந்து அந்த பவர்ஸ் எடுத்துகிட்டு வராங்க கரெக்டா. பவரை வந்து எப்படி வந்து நம்மளை வந்து நல்லதாக மாற்றிக்கணுன்றது தான் தந்தையோட வேலை. ஆனால் பவரை ஏற்றுறது யாரோட வேலை, தாயோட வேலை இருக்குல்ல. அப்போ என்னோடய பவர்ஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கிற லெவல்ஸில் சரி வந்து தவறு செஞ்சாலும் பரவாயில்ல, எனக்கு அந்த பவரை கொடுப்போம் சரிங்களா அப்படின்றது. பவர்ஸ் வந்து எனக்கு கொடுத்துட்டே இருந்தது வந்து உரிமை தாய் சரிங்களா. ஸோ அதெல்லாம் வந்து என்ன பண்ணுறது, என்னை தடுத்து ஆண்ட எனக்கு பவர் கொடுத்தாலும் தப்பாக யூஸ் பண்ணுறக்கூடாது இல்லையா. போயிட்டு வந்து தீவிர செயல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறது, சில துரோக செயல்லாம் பண்ணுவாங்க, சில கொலை இது பண்ணுறதும் கொலை பண்ணுறதும் அது ஒரு ஏமாற்று வித்தை. அந்த மாதிரி கடின சித்தத்தை வந்து ஏற்படுத்தி கொடுக்குறது, உரிமையை ஒழுங்காக கொண்டாடாமல் இருக்கிறது, அடுத்தவங்களுக்கு ஒழுங்காக தராமல் இருக்கிறது. அந்த உரிமை இவங்களுக்கு கிடைச்ச உரிமையை வந்து ஒரு மாதிரி என்ன ஒரு மாதிரி குறுக்குத்தனமாக செய்யறது, எதையுமே ஒழுங்காக அதை செய்யாமல் நல்ல எல்லாருக்கும் பயன்தக்க வகையில் செய்யாமல் அதை வந்து பெருசாக அலட்டிக்கிறது போட்டு அந்த மாதிரிலாம் போயிடும். ஸோ அதுதான் வந்து என்ன பண்ணுறது, தடுத்து ஆண்டு வருண நிறைவில் அப்படின்னும் போது வருணனும் போது இது கலர்ஃபுல்லாக சொன்னோம்ல. எந்தெந்த கலர் வந்து உங்களுக்கு தேவைப்படுதோ அதை எல்லாமே கலர்ஃபுல்லாக. உதாரணத்துக்கு இந்த பிளான்ஸுக்கு என்ன கலர் தேவைப்படுதுன்னா ப்ளூ கலரும் ரெட் கலர்ஸும் தேவைப்படுது அப்படிதானே. அவங்களோட குளோரோஃபில் மூமெண்ட்டுக்காக, பவர் அந்த பவரு சேமிக்கிறதுக்காக சரிங்களா. ஸோ இவருக்கு எந்த மாதிரியான ஒரு தடுத்தாட்கொள்ளி பவர்ஸை கொடுத்துட்ட பண்ணி எந்த மாதிரி ஒரு சமயம் உங்களுக்கு பவராக உங்களுக்கு செயல்படலாம் இருக்குது, சாதி செயல்படலான் இருக்குது. அந்த மாதிரி இது பண்ணும்போது உங்களுக்கு வருண நிறைவில் இவருக்கு எந்த மாதிரியான ஒரு நிறைவை கூட்டு போச்சுன்னா சன்மார்க்கம் ஞான வழின்ற ஒரு லெவல்ஸை கூட்டு போய் அங்கே அவருக்கு நிறைவு கொடுத்துருக்கு. மருவி மீன் டிரான்ஸ்லேஷன் மறுவன்னா அந்த மாதிரி சொல்லுவாங்கல்ல. ஸோ டிரான்ஸ்லேஷன் எங்கே புரிந்த வாழ்வே அப்படின்னும் போது உங்களுக்கு என்ன தெரியுது, ஒரு நாளைக்கு நம்ம உயிரோட வாழ்ந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், அது வாழ்க்கை இல்லையா. ஸோ அது மாதிரி இவர் வாழ்ந்த வாழ்க்கை எப்படி இருக்குன்னா
இங்கே இருக்க அந்த இது சொல்கிறாங்கல்ல, நம்ம வந்து போக சுதந்திரம், தேக சுதந்திரம், ஜீவ சுதந்திரம், அந்த மாதிரியான ஒரு சுதந்திரங்களை வந்து கடவுளோட இடைக்கு நம்ம எடுத்துகிட்டு போகிறது தான் நம்மளோட மறுவருது அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம்ல. ஸோ எந்த மாதிரியான ஒரு நிறைவில் சன்மார்க்கம். அப்போது சில பேர் வந்து அந்த வருணம் வந்து நிறைவாகலை, ஹையர்கி வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகலை. ஹையர்கி எங்கே வந்து ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அது வந்து புரிந்த வாழ்வே நல் அருண ஒளியே அப்படின்னு சொல்லிட்டு அந்த அருண ஒளியை பற்றி சொல்லிட்டு அது யாருன்னு கூட்டு போகும்போது என்னை சிறிதே அழைத்தேன். அவர் வந்து அந்த கொஞ்சம் கொஞ்சமாக பூஜையை வந்து அவ்வளோ தூரம் வளர்த்துட்டார் அப்படின்னு நமக்கு தெரியுது. அப்படி வளர்க்கும்போது சிறிதே அதிகமாக அழைக்கலை, கொஞ்சோண்டு அந்த சிக்னலிங் வந்து வெளியில் வருது உடம்பு விட்டு. அப்போவே வந்து அதுக்கு கணிச்சிருது அந்த அந்த வெளி. அப்படி தானே அந்த அருண ஒளி வந்து என்ன பண்ணுது, சரி என்ன மாதிரியே சரிங்களா, என்ன மாதிரியே ஆசைப்படுறவனா இருக்கான். எது வந்து பூர்ணமான வேலை செய்யுதோ அதை வச்சு எல்லாத்தையும் புரியணும்னு ஆசைப்படுறான் அப்படின்றது தெரியுது. அப்படி தானே? ஏன்னா வாழ்வுக்கு வந்து சும்மா வந்து பொருளே இல்லாமல் வாழ்ந்துட்டோம்னு வச்சுக்கோங்களேன், நல்லா இருக்குமா? உங்களோட வாழ்க்கையை வந்து நீங்கள் பொருளை கடவுள்னு ஆசைப்படுறீங்களா இல்லையா? ஆமாம், ஆசை எல்லாருக்கும் இருக்குது. அதே மாதிரி அது தேவைக்கு வேணும்னும் போது அது தேவைக்கு செய்துக்கிட்டு அது நல்லாவும் தான் இருக்குது. அதிகமாக அது ஆசைப்பட்டு அதிகமாக ஆடம்பரமாக போகும்போது தான் அது அவஸ்தையும் கொடுக்குது, அலைச்சலை கொடுத்து எல்லாரையும் துன்புறுத்துது. அப்போ சிவமே பொருள் அப்படின்னு சொல்கிறது அந்த இதை காட்டுறது அவஸ்தை இல்லாத ஒரு பொருள். அப்போ எல்லாம் நல்லா இன்பமாக இருக்குது, ஆனந்தமாக இருக்குது. ஆன்மாக்குள்ளே போய் அந்த ஆனந்தம் புகுந்து அது இன்பம் வரும்போது அது சொல்லலை அடங்க மாட்டேன் அந்த அளவுக்கு ஆயிடுது. அதை வந்து அனுபவிச்சு தான் தெரிஞ்சுக்க வேண்டியது அந்த அளவுக்குள்ள இருக்குது. அது நம்ம சின்ன அளவில் கடுகளவுக்கு எல்லளவுக்கு காமிக்கும் போதே நம்மளுக்கு இந்த அளவுக்கு இருக்கே. ராமலிங்க ஐயாவுக்கு வந்து அவ்வளோ பெருசாக ஒரு தயையாகவே இருந்ததுனால கருணை முழுசாக கடவுள்கிட்ட அது போகிறதுக்கு அதுதான் பிரதானம்னு அவர் தெரிஞ்சு இவ்வளோ அழகாக மற்றவங்களாம் அன்பும் கருணையும் எல்லாம் மிக்சராக கொடுத்து எல்லா சுவையும் ஒன்றா கலந்து இப்படியும் அப்படின்னு நமக்கு எது என்னன்றதே தெரியாமல் குழம்பு கிடக்கும் போது எல்லாமே அழகாக பக்குவமாக இதால் தான்ன்ற மாதிரி எவ்வளோ தெளிவாக சொல்லியிருக்காரு. அன்பை மட்டும் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாத்துலேயும் அகப்பட்டு கிடக்கிறோன்றது தெளிவாக அழகாக உணர்த்திட்டாரு. அது சாதி மத சமய அந்த ஹைரார்கி அந்த கூலி இப்போ அந்த மாதிரி அன்பு அன்புன்னு சொல்லிட்டு இருக்கனால ஒவ்வொரு மதத்துலேயும் சந்தடி எல்லாம் சிக்கலும் குழப்பமும் கூச்சலும் வதையும் ஒரு இறக்கமே இல்லாமல் போயிடுச்சு. இறக்கம் மட்டும் வச்சுக்கிட்டோம். ஒரு சில மதத்துல கொஞ்சம் கொஞ்சமாவது செய்யறோம், கொஞ்சம் பழகுறோம். மெய்ப்பொருள் தெரியாம. ஆனா சில மதத்துல அதுதான் பிரதானம், அப்படிதான் கடவுள் எங்களுக்காக தான் எல்லாமே கொடுத்தாருன்னு ஒரு மொட்டை தாத்தா குட்டையில விழுந்த கதையா ஒட்டு மொத்தமா ஒரு மூட்டை கட்டி எல்லா பாவத்தையும் கடவுள் மேல தூக்கி போடுற அளவுக்கு நம்ம வந்துட்டோம்னா அந்த அப்படி எவ்வளவு நம்ம கேவலமா இருக்கும்ன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தயையை கலந்தாதான் கருணையோட நம்ம வந்து பாவம் உயிர் இவ்வளோ துடிக்குதே, இந்த உயிர் வழியை தெரிஞ்சுக்கணுமே. நம்ம அது தெரிஞ்சுக்காம நம்ம இப்படியெல்லாம் இருக்கோமே. செயின் லிங்க்கு மாடு ஆடெல்லாம் ஒரு மாதிரி, இப்போ சிங்கம் புலி ஒரு மாதிரின்னு சொல்லி நம்ம மிருகம் மாதிரியே ஆகிட்டு இருக்கோம். ஒழி மனுஷன் மாதிரியும் இல்லை, மனுஷன் தேவனா ஆகலான்னு சொல்கிறாரு, அதையெல்லாம் விட்டுட்டோம். சரி, செயின் லிங்க்லாம் மனுஷன் வந்து தேவனா ஆகலாம் அந்த லிங்க் வச்சுருக்காரு, ஏன் அது வேணான்றோம்? நம்ம ஏன் அந்த அளவுக்கு போகணுன்னு ஆசைப்பட மாட்டேன்றோம்? அதுவும் அதிகமாக நீ கடினப்படாத ஈஸி, நீ ஒரு உயிர் வழியை தெரிஞ்சுக்கிட்டு உனக்கு தாவீரியல் தான் உணவு, அது சாப்பிடு, அது வேணான்னு அவ்வளோ அழகாக சொல்லிட்டு வராங்க. ஏன் அது நம்ம மறுக்கிறோம்? அப்போ எந்த அளவுக்கு நம்ம மாயையில் மாட்டிட்டு அன்புன்றதுல அகப்பட்டுக்கிட்டு நம்ம எந்த அளவுக்கு நம்ம கேவல செய்கிறோம். தயை இல்லாதனால இவ்வளோ கேவலத்துக்கும் அது ஒரு இடமாயிடுதுன்றது நல்லா தெரிஞ்சுக்கணும். அறிவு விளங்கிக்கணும்னு சொல்கிறாரு பார்த்தியா, அது இந்த விளக்கம் தான். முழு விளக்கத்தை நம்ம பெற்றுக்கணுன்றது நல்லா தெரிய வச்சுருக்காரு. அதை நீ இதெல்லாம் நீ இந்த மாதிரி பாடமாக எனக்கு நீ எடுக்காமல் இருந்தீங்கன்னா எனக்கு மாதிரியே குழப்பத்தில் ஏதோ ஒரு நாளைக்கு பயிற்சி மாதிரி செய்துக்கிட்டு
இருந்து இந்த அளவுக்கு பண்ணிட்டா போதும், என்ன பண்ண முடியும்? அப்புறம் செயின் லிங்க்கும் கடவுள் படைக்கல இந்த மாதிரி இருக்குது. இது இந்த அளவுக்கு பரீட்சை மாதிரி நம்மளுக்கு வைக்கும் போது கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம செய்து முன்னேறினா போதும். அப்புறம் என்ன பண்ண முடியும்? நம்மளால முடியலையே அப்படின்ட்டு அப்படிதான் உங்க பக்கத்துல இருக்கும் செஞ்சாங்க. அப்படி சொல்றதுனால நாமளும் அதே பஞ்சப்பாட்டை பாடிடுறோம் ஒழிய. ஆனா நான் அப்படி பண்ண முடியல. ஏன் அப்படின்னா, நீங்க வந்து அலைஞ்சிங்க இல்லையா, ஒரு இடமா பெரிய பெரிய கோபுரத்துக்கும் ஊத்திடுற இதுக்கும் கூட்டு போனீங்க. ஆனா அங்க போனதுனால பயன் இல்லைன்னெல்லாம் இல்லை, பயன் இருந்துச்சு. ஒரு அளவுக்கு ஒரு மனம் தெரிஞ்சிச்சு. கலங்கி குழம்பி ரொம்ப பாவத்திலேயே பறந்துட்டு இல்லாம தெரியுது ஒழிய முழுக்க முழுக்க அது தெளிஞ்சு எல்லாருக்கும் பயன் தரதா இருக்குதான்னா இல்லை. ஆனா எனக்கு எப்படி தெரியுமா வந்து இருக்கு ஒழிய அந்த முழுமை பெற முடியல. எனக்கு வந்து கூட்டு போகும்போது அங்க இருக்க ஏழைகளை நான் பார்த்தேன். ஏன்னா அவங்களும் வந்து இந்த அலையிறவங்கன்னு எனக்கு தெரிஞ்சிச்சு. சரிங்களா? அவங்க எப்படி வந்து வராங்கன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு தான். ஹாஸ்பிட்டல் எப்படி வந்து ரொம்ப எமர்ஜென்சியில் வராங்களோ அதே லெவலில் அவங்க வராங்க. இருந்தாலும் அவங்க வந்து வரவங்களாம் ஏமாந்து போகிற மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங். ஏன்னா அவங்களுக்கு சொல்லப்படுறது என்னென்னா, வாழ்க்கையில் கொஞ்சம் நேரத்துக்கு வந்து நீ தேவையானதை வாழ்ந்துக்கோ, அப்புறமேட்டு வந்து இங்கே வந்துடு, மரணமில்லா பெருமாள் வாழ்க்கைக்கு வந்து அசம்பிளி ஆகிடு அப்படின்ற மாதிரி அவங்க சொல்கிற மாதிரி தெரியுது. ஆனால் அங்கே போகும்போது மரணமில்லா பெருமாள் இருக்க வாழ வந்தவங்க ஏன் இவ்வளோ சோகத்துலேயும் இவ்வளோ துயரத்துலேயும் வந்து வாழ்க்கையை நடத்திட்டு இருக்காங்க? அப்படிதானே? எப்படின்னா கேதார்நாத்தில் வந்து அந்த மலை ஏறும் போது துடிச்சு போயிட்டாங்களே நிறைய பேர். ஒரு சீதன விஷயத்துலையும் கவலைப்பட்டு இருக்காங்க. அங்கே வியாபாரம் பண்ணுறவங்களும் ரொம்ப கவலைப்படுறாங்க. சரிங்களா? ஸோ பஸ் ஓட்டுற கஷ்டம், மழை சரியாது ஒரு கஷ்டம். எப்படி உலக லெவலில் ஒரு வியாபாரம் கஷ்டம்தான் இருக்கு, கஷ்டமாக தான் இருக்கு. ஆனாலும் அங்கே போய் அந்த கடவுளுன்ற ஒரு வார்த்தைக்காக அது நம்மளுக்கு இன்பம் தருது. அப்படி நம்ம நினைச்சு நம்ம சரி இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இருக்கா? கடவுள்ன்றது எக்காலத்துக்கும் உண்மையானவர், எக்காலத்துக்கும் உள்ளவர். அவ்வளோ உள்ளவர் ஏன் வந்து நம்ம இருக்கிற இடத்துல அனுபவிக்க முடியாது? இருக்கிற இடத்துல அனுபவிக்கலான்றது கரெக்டா ஐயா தான் கத்து தர்றாரு, ராமலிங்கர் தான் கத்து கொடுக்குறாரு. அது எனக்கு ரொம்ப ரொம்ப நேரமே நான் இந்த கேள்வி எழுப்பினே இருப்பேன். சரிங்களா? எப்போ டூரிசம் லெவல்ல இருந்து நீங்க நிறைய தீவிரமாக கூட்டு இதுக்கெல்லாம் கூட்டு போனீங்கல்ல, பெரிய பெரிய மலைகளுக்கும் பெரிய பெரிய இது கடல்கள் இது என்னது கரைகளுக்கும் கூட்டு போனீங்கல்ல. அதான் கரை அந்த பெரிய பெரிய கரைகளுக்கும் கூட்டு போனீங்க. பல துவாரங்களுக்கும் சரிங்களா? சரி இது பண்ணாலும் எனக்கு வந்து அந்த துவாரங்கள்லாம் கூட்டு போகும்போது ஐயோ இவ்வளோ துவாரங்கள்லாம் எப்படி வந்து துயரங்களாக இருக்குது அப்படின்னு எனக்கு ஒரு கவலை. சரிங்களா? அப்படி எனக்கு எப்படி அந்த இதில் வடலூரில் ஏற்பட்டுச்சோ, வடலூர்லேயே நிழல் கிட்ட தான் நம்ம நின்றுட்டு இருக்காரு. ஏன்னா அந்த தயை இல்லாமல் அந்த அளவுக்கு தான் கடவுள் வேணுன்றது, அந்த அந்த ஆனந்தம் வேணுன்றது ஓட்டம் ஒரு கடினத்தோடு போய் சேர்ந்தாலும் அந்த அளவுக்கு தான் அனுபவிக்க முடியுது. ஒரு கடவுள்ன்ற ஒரு இதுக்கு சொல்லுக்கும் கடவுள் வேணுன்ற அந்த பண்புக்கு வர முடியுது ஒழிய முழு இயலை வந்து கடவுள் வச்சிருக்கிற அந்த முழுக்க நம்ம தெரிஞ்சுக்கிட்டோமா, கடவுள் சொல்ல கேட்டு நம்ம ஆனந்தத்தை பெறுறோமானா இல்லை. ஆமாம், ஆனால் செக் பண்ணி பார்க்கலாம். கடவுள் ஒரு வேளை வள்ளலார் வர வச்சிருப்பாரா இல்லையா அப்படின்னு நம்ம செக் பண்ணி பார்க்கலாம் வேண்டாம். ஏன்னா அது மரவறியாது, இன்பத்தை கொடுக்க வேண்டியது, நல்ல மெய்ப்பொருளானது அப்படின்லாம் நம்ம சொல்கிறோம்ல. அந்த மாதிரி இப்போ இது பண்ணுறாருல்ல வள்ளலார் வந்து ஆரம்பத்தில் கோயிலுக்கு வரும்போது அவர் கொஞ்சம் சிரிச்சிட்டாக இருந்தாலும் போ என்ன பண்ணுறாரு, ரியலைஸ் பண்ணிட்டு அவர் இந்த உலகத்தில் வரவங்களாம் நல்லதே நடக்கணும், கோயிலில் ஞான வழியாக சன்மார்க்கம் அந்த நடத்துறதுக்கு சத்திய ஞான சபை அந்த மாதிரிலாம் வைக்கிறாங்கல்ல, அசம்பிளி ஆகணும். ஸோ அந்த மாதிரிலாம் வைக்கிறாரு அவரோட அசம்பிளியில். ஆனால் என்னோடய வாழ்விலையும் நான் பண்ணுறது கொஞ்சம் கொஞ்சமாக அசம்பிளி ஆச்சு. சரிங்களா? நானும் ஒரு தெரிஞ்சுக்கிட்டு இருந்த ஆள் தான், வழியில் அழுந்துட்டு இருந்த ஆள். இருந்தாலும் என்ன பண்ணுறாரு, எப்படி அந்த இதை அந்த அலைவை வந்து கம்மி பண்ணுறது நிலைவாக. இப்போ இந்த உலகம் என்ன பண்ணுது, விண்வெளி ஆராய்ச்சி மையத்தை அணைக்குது இல்லை, அங்கே ஒரு ஸ்டேஷன் நடக்குது, ஸ்டேஷனை வைக்குது இல்லை, ஸ்பேஸ் ஸ்டேஷன் அப்படின்ட்டு. அந்த மாதிரி நம்ம வந்து நிறைய ஸ்டேஷனை வைக்கிறோம்.
இந்த உலக லெவலில் நிறைய அலைவாக இருந்தாலும் அந்த ஸ்டேஷனை வச்சு ஸ்டேஷன் இருந்தாலே ஒரு நிலைன்னு அர்த்தம், ஒரே இடத்துல ஸ்டாண்ட் ஆகுறதுன்னு அர்த்தம். சரிங்களா? நிலையாக ஒரே இடத்துல வந்து அது கரெக்டாக அது வேலையை செய்து இது பண்ணிடுவோம். ஆமாம். ஸோ அந்த மாதிரி இந்த ட்ரெயின்ஸு அப்புறம் இதெல்லாம் வருது இல்லை, பேருந்து நிலையம், ரயில் நிலையம், அது இதுன்னு ஒரு கரெக்டு, சேனல்ஸு, ட்ரெயின். ஆமாம், பஸ்ஸஸ் கூட எனக்கு வந்து என்ன பண்ணுவோம், டிரான்ஸ்போர்ட்டேஷனு. ஸோ மறு வருது ஒருத்தவன் இன்னொரு இடத்துல கிளம்புறது, அவன் ப்ராசஸை வந்து ஈஸியாக நடத்திக்கிறது. ஸோ அந்த மாதிரிலாம் இது பண்ணதால எனக்கு சிறிதே அழைத்தேன். ஓரளவுக்கு எளிமைப்படுத்தி கொடுக்குது இந்த இது. நம்ம இந்த கோயில் சடங்கு ஆமாம், நம்ம வியாபாரம் ஃபர்ஸ்ட் அதுவும் சயின்ஸ் தான். ஆனால் சின்ன சின்ன அளவில் போகுது. கடவுள்ன்றது உண்மையாக அது எக்காலத்துக்கும் உண்மையானன்றதுனால ஏதோ ஒரு விளக்கத்தை ஆண்டவன் அவங்கவுங்க செயலுக்கு தகுந்த மாதிரி அவங்கவுங்க பக்குவம் பதப்பட்டுருக்குது. அந்த மாதிரி உணர்த்துறாரு. எல்லாமே இந்த அளவுக்கு தான் பக்குவப்பட்டிருக்கோம், பதப்பட்டிருக்கோம். எல்லாம் இந்த அன்புன்றது ஓரளவுக்கு தெரிஞ்சுக்கிட்டு குறுகிய வட்டத்துக்குள்ள உட்காந்துருக்கோம். அதை பெருக்கணும்னா அதை வந்து தயவு தான். அந்த தயவு அதை பெருக்க நம்மளே அறியாம அதை வகுத்து பெருக்கி எல்லாம் பண்ணும் போது, அதை கூட்டும் போது தான் நம்மளுக்கு முழு இப்போ ரிசல்ட் கிடைக்கிது. முழுமையாக நம்ம கடவுளுடைய அந்த இயலை வந்து ஐயா பார்த்துட்டாரு. எனக்கெல்லாம் தயவு இல்லை, எனக்கெல்லாம் கருணை அந்த அளவுக்கு இல்லை. கொஞ்சம் இருக்கிறத கொஞ்சமாக இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக கொஞ்சம் பயிற்சின்ற பொருளை அவங்க சொல்லி கொடுக்குறத இப்போ தான் கொஞ்சம் நல்லாவே அது திறம்பட போகிறதுக்கு சாகமாக சூப்பராக சொல்லி கொடுத்துட்டு. நானும் அப்படி தான் ட்ரை பண்ணிட்டுருக்கேன். எப்படின்னா அவர் எப்படி எனக்கு ஹெல்ப் பண்ணிட்டு இருந்தாரு. நான் வந்து டார்க்கில் இருந்துட்டு இருந்தவனே எப்படி இந்த ஸ்பார்க்கு கூப்பிட்டு வந்தார். சரிங்களா? நல்ல பார்க்கு இல்லையா, நல்ல ஸ்மார்ட்டான ஒரு செம ஜாலியான வாழ்க்கையை நடந்துட்டு இருக்குது. எனக்கு இருக்கிற இடத்துலேருந்தே எல்லாத்தையும் அனுபவிக்கக்கூடிய லைஃப்பை சின்ன வயசுலேருந்து ஒளியை வந்து எனக்கு தேவைப்படுது. எனக்கு ரொம்ப எளிமையான வாழ்க்கை நடத்துகிறோம் அப்படின்னு ஒரு இது. சரிங்களா? அது எனக்கு சிறிதே அழைத்தேன், அழைக்கும் முன் வந்தேன். அது எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டார் எனக்காகவே. எல்லாத்தையும் அந்த சரி நீ வந்து ரொம்ப சொகுசாக வாழ்க்கையை கேட்ப, அதனால் நான் எல்லாத்தையும் உனக்காக ரெடி பண்ணி வச்சிடுறேன், அது அப்புறமேட்டு நீ வந்து வாழ்ந்துக்கோன்ற மாதிரி எனக்கு சிறிதே அந்த அழைக்கும் முன் வந்து கருணை கொடுத்தாய், நீ தனக்கு கைமாறி ஏது கொடுப்பேனே அப்படின்ற மாதிரி எனக்கு இவ்வளோ செஞ்சு கொடுத்துருக்கேன், மற்றவங்களாம் அவங்க செய்யலையா அப்படின்ற மாதிரி ஒரு தோன்றும். வளர தோணுச்சு இல்லை ஒரு காலத்தில். அதே மாதிரி எனக்கும் தோண ஆரம்பிக்குது சில நேரத்தில். சரிங்களா? ஏன்னா அவங்கவுங்க வந்து இந்த சொத்து சம்பாதிக்கிறதுக்காகவே சில பேர் வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. சில பேர் பொண்டாட்டிங்களை இது பண்ணுறதுக்காகவே வாழ்க்கை நடத்துகிறாங்க. சில பேர் கார் வாங்குறது அந்த மாதிரி நிறைய வாங்குறதுக்காகவே வாழ்க்கை நடத்திட்டு இருக்காங்க. ஆனால் எனக்கு வந்து உன்னோட புகழ் வந்து பாடுறதுக்காகவும் எனக்கு எப்படி வந்து முன்னேற்றுறதுக்கு எனக்கு எப்படி கை கொடுத்த மேலே தூக்கினேன் அப்படின்ற மாதிரியே எனக்கு வந்து இது பண்ணுது. சரிங்களா? அப்படின்ற மாதிரியே எனக்கு தோணிட்டு இருக்கு. சரிங்களா? அடுத்தது தனியே கிடந்து மனங் கலங்கி தளர்ந்து சகத்தின் இடை இனியே துருமோ என் செய்வேன் எந்தாய் எனது பிழை குறித்து முனியேல் என நான் மொழிவதற்கு முன்னே கருணை அமுதளித்த கனியே கரும்பே நீ தனக்கு கைமாறி ஏது கொடுப்பேனே அப்படின்ட்டு திருப்பி இன்னொரு மொழி கருணை ஒத்துவது. தனியேன்னும் போது கடவுள் வந்து எல்லாத்தையும் ஒன்றா வச்சு ஆண்டுட்டு இருக்காரு. ஆனால் இவரு எப்படி தனியே கிடந்து மனம் கலங்கி போச்சுல்ல. இந்த உலகத்துல வெளில யாரு கூடயும் விளையாடவே முடியல. ஏமாத்து வேலையும் விபரீதங்களும் ஆபத்துகளும். நம்ம ஐயா சொன்ன மாதிரி ஏன் உரைத்தேன் இரக்கத்தால் உரைத்தேன்னு சொல்றாரு. அவர் அவ்வளோ சொல்லி அவ்வளோ பண்ணது அவ்வளோ ஒரு கரெக்டாக எல்லாத்துலேயும் அவ்வளோ சரியான முறையில் பங்களிச்சு எல்லாமே கொடுத்துருக்காரு. அவர் பங்களிப்பு அப்படி இருக்குது. அந்த மாதிரி செய்தவர் சொல்லியே அந்த லட்சணத்தில் இருக்காங்க. இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக அதெல்லாம் கொஞ்சம் இதாகுது. அவங்கவுங்க ஒரு இதுக்காக வச்சுக்கிறாங்க. அதே மாதிரி இப்போ வந்து நாமளும் வந்து அதே மாதிரி பண்ணிகிட்ருக்கோம். அந்த தயையோடு போகும்போது தான் எல்லாமே விளங்க பெறுறோம். இல்லாட்டி அந்த அளவுக்கு எதுவுமே நம்ம பண்ணிக்க மாட்டேங்கிறோம்.
ஒரு பக்கம் மட்டும் பார்த்துட்டு ஒரு பக்கம் விட்டுட்டா எதுவுமே நம்மளுக்கு தெரியலன்ற மாதிரி அதுக்கு தான் ஐயா அவ்வளோ அழகாக வச்சுருக்காரு. கடவுள் படைப்பு ஜோதி எந்த அளவுக்கு வந்து சூரிய கதிர்வீச்சு ஒரு பக்கம், சந்திர கதிர்வீச்சு, அந்த மாதிரி இயற்கை அமைப்பு அந்த அளவுக்கு கொடுத்துருக்காரு. அதுக்கு தான் எல்லாம் விசாரணையிலே இருங்க, எல்லாமே நல்லா உங்களுக்கு விளங்க பெறுவீங்க, புரிஞ்சுப்பீங்கன்னு எந்த அளவு நல்லா சொல்கிறார் தெளிவாக எடுத்து. அதுதான் வந்து இப்போ நெட்வொர்க்கே இல்லாமல் சரிங்களா, தனியே கிடந்து மனம் கலங்கி அப்போது எனக்கு வந்து ஒரு அப்போ இதுலேருந்து எனக்கு ஒரு சின்ன விளக்கம். நானே எதுவும் ரொம்பலாம் படித்து இதெல்லாம் இந்த கடினமாக இந்த இது என்ன அன்புன்றது கொஞ்சம் கடினத்தன்மையானதாக இருக்குது, கருணைன்றது மென்மைத்தனமானதாக இருக்குது. இது ரெண்டையும் கலந்து நல்லா கொண்டுட்டு போகும்போது தான் நல்ல ஆற்றல் வந்து ஓங்குது. எல்லாம் நம்ம உண்மை விளங்கிக்கிறோம், நல்லதை பெருக்கிக்கிறோம், நல்லா எல்லாமே நல்லதாக கூடி வருது. அப்போ அந்த கலக்கத்தை நீக்கிறது தெரியுதா உங்களுக்கு? தளர்ந்து சகத்தின் இடை. அப்போ என்னால் வந்து வளரவே முடியலன்றது தான் தளர்ந்து நான் என்னதான் முயற்சி பண்ணாலும் அது அன்புன்னு. ஏன்னா அன்பு வந்து எல்லாருக்கும் வந்து கொடுத்து நிறையாவே வச்சிடுறாரு பொறுத்தது ஆண்டவன்ல. அது பிறப்புலேருந்தே எல்லாருக்கும் கொடுத்துட்றாரு, தயையும் கொடுத்துருக்காரு. அது மூளையில் முடங்குற அளவுக்கு நம்ம போட்டு வச்சுட்ருக்கோம். அதை எப்போ எடுத்து நம்ம ஆளை தொடங்குறோமோ அதில் தான் கடவுள் வந்து புகுந்துக்கிறார். அப்போ தான் அது இயக்கத்துக்கு வருது. ஸோ தளர்றது இப்போ வந்து எப்படி நிற்கிது, எதனால் நிற்கிது? அந்த நெட்வொர்க் வந்து நம்மளே அறியாமலே என்ன பண்ணிட்டோம், இந்த ஃபோன் கம்பெனி அதோட தொடர்பு நம்ம வந்து என்ன பண்ணுறது, அந்த பிஸ்னஸை வந்து இங்கே சர்வீசஸ் இந்த உலகத்துக்குள்ள இப்போ இது பண்ணோம்ல, சேனல் பண்ணோம்ல. ஸோ அப்புறம் வாட்டர் பியூரிஃபிகேஷனு, அதோட டிஸ்ட்ரிபியூஷனு, அதோட சப்ளை செயின் ஆக்சஸ் பண்ணுறது, சுத்தத்தை ஏற்படுத்தி கொடுக்குறது. ஸோ இந்த மாதிரியான காரியங்களில் நம்ம ஈடுபட்டு நல்ல ஒரு இது சகத்தினிடை என்ன பண்ணுறோம், தளராமல் நம்ம வந்து அந்த வளர்ந்துக்கினே இல்லை பிரபலம் அப்படிதானே. நம்ம மட்டும் தனியாக இது இல்லாமல் நம்ம என்ன பண்ணுறோம், இந்த சமூகத்துக்கூடயும் வந்து நல்ல ஒரு இதுவாக வியாபாரமும் விளையாட்டுகளும் நல்லா போயிட்டே இருக்குல்ல, தனியாக இல்லாமல் அப்படிதானே. தனியே கிடந்து மனம் கலங்கி, அப்போது மனத்தை வந்து கலங்காமல் ஒரு நல்ல ஸ்ட்ரக்சராக வச்சுக்கிறதுக்காக சரிங்களா என்ன பண்ணுது, சகத்தினிடை இனி ஏது உருமோ, அந்த விபரீதம் என்ன கொள்ளையடிச்சிருவாங்களோ அப்படின்ற மாதிரி, ஏது உருமோ என் செய்வேன் எந்தாய் அப்படின்னு சொல்லி இலக்கம் வச்சுக்கிட்டு அவர் ஒவ்வொரு முறையும் அழகாக கேட்குறாரு. நான் என்ன செய்வேன், இந்த மாதிரி இருக்கேன், இந்த மாதிரி செய்யணுமே, நான் இன்னும் வராமல் இருக்கீங்கன்னு அவ்வளோ கரெக்டாக அன்பையும் கருணையையும் எப்படி கலக்குறாருல்ல. கடவுள்ன்ற அன்பையும் கடவுள்ன்ற அந்த தயையும் அந்த கருணை ரெண்டும் சமமாக அவர் வச்சு அதான் அழகாக காமிக்கிறாரு. சூரியன் சந்திரனை தான் போட்டுறது இந்த ரெண்டும், அந்த அளவுக்கு அதுக்கு விளக்கம் மாதிரி வருது. அதில் நடுவில் நல்லா அக்னி, அந்த ஜோதி, அது பிழம்பு அப்படியே நல்லா எரியும் போது தான் எல்லாமே அதில் வந்து தெரிய வருது. எல்லாமே நடம் ஆடுற மாதிரி அதில் பயன்பெற்றுக்கிறோம். அதுதான் பாரு எந்த அளவு விளக்கத்தோட கொடுத்து நல்லா பண்ணி கொடுக்குறாரு. அப்போ தளர்ந்து என்ன சொல்லி பார்ப்போம், அது ரெண்டு இடம் என்னப்பா தளர்ந்து எதுலாம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்லி பார்ப்போம். தளர்ந்து போகிறது எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அந்த கருணைன்றதை தான் நம்ம தளர்த்திடுறோம், எந்த வகையிலையும் கொண்டுட்டே வர மாட்டேங்கிறோம். அது பரவாயில்லன்ட்டு நம்ம எதையுமே அதை இது பண்ண மாட்டேங்கிறோம், கலந்துக்கவே மாட்டேங்கிறோம் கருணையில். ஆமாம், அந்த அறிவு அன்பு அப்படின்னு நம்ம சொல்லுவோம்ல, அது ரெண்டுமே வந்து நம்மக்கிட்ட இல்லாமல் போயிடுச்சு. பட் அது எதனால் நல்லா வளருதுன்னு பார்த்தீங்கன்னா கருணையால் தான் வளருதா? ஆமாம் ஆமாம், அவங்க அதுதான் உண்மைப்பா. எனது பிழை பொறுத்து புரிஞ்சுக்கிட்டாதான்ப்பா நம்ம ஒய்ய முடியும். எனக்கு அறிவு வந்து நான் படிச்சு இந்த உலக லெவலில் சமயத்துக்கும் எனக்கு இந்த மதம்
அப்புறம் இந்த வர்ணம் ம் அப்படின்ற மாதிரி எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக வந்து அந்த இது தளர்ந்துக்கினே இருந்துச்சு. ம் சரிங்களா? ஆரம்பத்தில் அது எனக்கு பொது நிலைமையில இருந்து யார் வீட்டில் வந்து நான் புகுந்தாலும், ம் யார் கிட்ட வந்து நான் வந்து ஈஸியாக பழகினாலும், அப்புறமேட்டு அந்த என்ன பண்ணுச்சு, கொஞ்சம் கொஞ்சமாக வந்து இந்த தடை போட ஆரம்பிச்சிச்சு. ம் சரிங்களா? என்னோட அசம்பிளி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ஒரு இது மாதிரி என்ன ஆயிடுச்சு, இந்த சக்கத்தில் வந்து தளர தான் விட்டுச்சு, வளர உள்ள டீக்ரேடேஷன் ஆகிட்டு தான் இருந்துச்சு ஒரு லெவலில். ம் இருந்தாலும் அது வந்து என்ன பண்ணுது, அந்த உடையாம அந்த பசை வந்து தாங்கி பிடிக்குதுன்னு நீங்கள் சொல்கிறீங்கல்ல. ம் ஃபர்ஸ்ட் லெவலில் நம்ம அந்த பாட்டில் கண்டுபிடிச்ச அந்த ஒருமை தாய் வந்து எப்படி வந்து எல்லாத்தையும் இது பண்ணாலும், ம் அந்த மாதிரி ஆண்மனைய ஒருமைப்பாட்டு உரிமை ம் ம் எல்லாத்தையும் வந்து என்ன பண்ணுது, ம் நான் என் பிழை பொறுத்து நான் வந்து தப்பு பண்ணிட்டேன், இந்த உலகத்தில் வந்து சில கல்களவு ம் எனக்கு வந்து அந்த நிறைய இது தப்பு பஞ்சமா பாதகம் செஞ்சிருந்தாலும் ம் அதுலேருந்து வந்து பவுன்ஸ் அடிக்க முடியுமா முடியாதா? ம் எனது பிழை குறித்து முனியல். ம் சரிங்களா? ம் எந்தா என நான் முடிவதற்கு முன்னே நான் வந்து அது சொல்லணும்னா ஒரு இது பண்ணுறது. ம் இப்போ எப்படி அதை கண்டுபிடிச்சுன்னா, கடலூரில் வந்து ம் ஹையர் லெவல் ஸ்டடீஸில் காலேஜ் லெவல் ஸ்டடீஸில் ம் நம்ம போயிட்டு அந்த வாத்தியார் என்ன பண்ணுறாரு, அவர்கிட்ட கேட்கணும், மன்னிப்பு இனிமேல் நான் செய்ய மாட்டேன் ம் அப்படின்றத அவர் கேட்டால் எனக்கு வந்து அந்த இது கொடுப்பாரு, மன்னிப்பு கொடுப்பாரு. ம் சரி, நீ இதை கேட்குற வரைக்கும் நான் வெயிட் பண்ணிருந்தேன், ம் அது வரைக்கும் நான் கொஞ்சம் கடினமாக தான் விளையாடுவேன் அந்த மாதிரி சொல்லுவார்ல. ம் அந்த மாதிரி இவர் என்ன பண்ணுறாரு, ம் அந்த மாதிரியும் கேட்க முடியல. ம் என்னை வந்து நான் சாரி கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிட்டாரு, ம் அதை இவன் கேட்பான் எனக்கு தெரியும், ஏன்னா அவருக்கு தான் நல்லா இது தெரியுமே, கெஸ்ஸிங்ஸ் எல்லாம் நல்லா தெரியும்ல. ம் அவன் கேட்பான், அதுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணுறோம், அவனுக்கு நான் ஏற்படுத்தி கொடுத்துருவேன்ற தெரிதா அவருக்கு கருணை எந்த மாதிரி சிறப்பாக இருக்குது. ஆமாம் ஸோ அது மாதிரி தான் நான் வந்து சின்ன வயசில் நான் ஒரு பார்த்து அந்த சன்னதிக்கு வந்து அந்த அந்த கருணை எனக்கு அந்த நீதியும் இந்த நீர்மையும் இருந்தால் கூட ம் போக போக என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த சகத்தில் தலைச்சியில் நல்லா தெரியுது, அந்த இதுக்கு வரணும், சன்னதிக்கு வந்து சேரணும்னு ஆசைப்படுறவங்களும் தளர்ந்துடுறாங்க நிறைய பேர், ஆமாம் வளர்ந்து வர மாட்டாங்க. நிஜமாக அது எங்கள் ரிலேஷனில் இப்போ நான் நிறையா பார்க்குறேன். எவ்வளோ ஒரு நல்ல இந்த பக்தி இருக்குது, கடவுள்கிட்ட போகணுன்னு ஆசை இருக்குது, அது நல்லதான் செய்ய ஆரம்பிக்கிறாங்க. ஆனாலும் வந்து தளர்ந்து போயிடுறாங்க. ஏன்னு கேட்டான்னா அந்த இரக்கம் இல்லாததுனால தான். நாய் அடிக்காது அடிக்காது அடிக்காதுன்னு கத்துறாங்க. சின்ன குட்டி நாய் வந்து அந்த இது பண்ணுதுன்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு ஒரு இரக்கம் எல்லாமே வர்றதுக்கு ஆரம்பிக்குது. ஆனால் அதை முளையிலே கிள்ளி போடுற மாதிரி என்ன பண்ணுறாங்க, அந்த நாய்கிட்ட இறக்கப்படுறாங்க. ஆனால் அதே ஆடு வந்து அடித்து சாப்பிட்டா நல்லது உடம்புக்கு, அது என்ன, அதெல்லாம் ஒன்றும் சொல்லாதீங்க நீங்கள். அதெல்லாம் அவங்கவுங்க சாப்பிட்ற பொருளெல்லாம் நம்ம தடுக்கக்கூடாது. அப்போ அது அது உயிர் இல்லையா, அதுக்கு வலிக்குன்ற எண்ணம் இல்லையா, அது சாப்பாடு பொருளாக எப்படி மாறும்? நாயை ஏன் சாப்பாடு பொருள்னு பார்க்க மாட்டேன்றாங்க, ஆட்டை ஏன் சாப்பாடு பொருளாக பார்க்குறாங்க? அது என்ன அந்த அளவில் மாயையில் நம்ம மாட்டியிருக்கோம்? அப்படி எப்படிப்பா அப்படி மனசு அவ்வளோ சீக்கிரம் பாவம்னெல்லாம் தெரிய வந்தோம். உணவுன்னு பார்க்கும்போது அது வலியை வந்து நம்ம பொருட்டே படுத்தாமல் அவ்வளோ கேவலமாக மாறிடுறோங்க. எப்படி அது? ஸோ எனக்கு இதெல்லாம் தெரிய வச்சாரு, அதான் நீ இந்த மாதிரிலாம் மாட்டிக்கூடாது, அவங்களுக்கு வந்து அந்த இதெல்லாம் இருக்குதுன்னு உங்களுக்கு நல்லாவே தெரியும், படிப்பில் வந்து நீ கண்டுபிடிச்சிருக்க. நாய் அடிக்க கூட இல்லை, சும்மா விரட்டி விடும் போது அது கத்துறதே வந்து அவங்களுக்கு வலிக்குதுன்னு சொல்கிற அளவுக்கு அவங்களுக்கு அந்த இறக்கம் வருது. ஆனால் அது வளர்த்திக்காமல் அந்த உணவுன்ற இதில் வந்து அப்படியே அடக்கி அந்த வலி, அதோடைய வலி, உணவு மெயினாக கொலை பண்ணாலே புலை உண்ணக்கூடாது. அது கொலை பண்ணி தான் நம்ம நம்ம தீர்த்துக்கிட்டு இருக்கோம் மசாலா தடவி. அது வந்து நம்ம ஏன் நம்ம அறிவுக்கு போக மாட்டேங்குது? எவ்வளோ சீக்கிரம் அங்கே அது விரிசல் விட்டுடுது. அந்த கருணையில் வந்து அவங்க கலக்காமல் அப்படியே தீய எண்ணத்துக்கு போயிடுறோம். இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் ஓரளவுக்கு. ஸோ இந்த கல்வியை வந்து எத்தனையோ பேருக்கு சொல்லியிருந்தா கூட அவங்க காதில் வந்து எப்படி விழுந்துச்சா, ஒழுங்கா கண்ணில் பட்டுச்சா, ஆனால் வள்ளலாருக்கு மட்டும் இது நல்லா ஃபில்டர் ஆகிடுச்சு. எப்படி பட்டிருக்கு பாரு அவருக்கு. ஆமாம், சரிங்களா? கடவுள் நம்மகிட்ட இப்படி தான் மொழியை வராரு. ஓரளவுக்கு அது புரிஞ்சுக்கிட்டே வந்ததுனால தான் நான் அந்த சிக்கல்லாம் மாட்டாமல் எகிரி குச்சி ஓடியாந்தது. அப்போல்லாம் நாக்குக்கு தான் ருசி இது பண்ணுவோம். இருந்தாலும்
அன்பும் கருணையும் எங்கேயோ எனக்கு ஒட்டி ஆண்டவன் அதை பதப்படுத்தி வச்சுருந்துருக்கான் போல் தெரியுது. அது கடவுள் வேணும் கடவுள் வேணும்னும் போது தான் அது உயருது. அதை வந்து நல்லாவே நம்ம வந்து இதாக பண்ணிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறோம். இல்லாட்டி அதெல்லாம் வரவே மாட்டேன். நம்ம ஏதோ ஒரு இதுலேயே ஆசா பாசத்துலேயே மாட்டிக்கிட்டு ஒரே இது என்ன சொல்கிறது, நியாயத்தை ஒரு தர்மத்தை இங்கே ஒரு சின்ன ஒரு நூல் இழையில மயிர் இழைன்னு சொல்கிறாங்களே, அந்த கேப்லேயே நம்ம மாற்றி பேசுகிறோம், மாற்றி செய்கிறோம். அப்போ எந்த அளவுக்கு நம்ம மாயையில் மாட்டி எந்த அளவுக்கு கருணையை பெருக்கிக்காமல் வந்து கலங்கி நிற்கிறோன்றது தெரியுது. அப்போ எந்த அளவுக்கு எளிமையாக நம்ம கற்றுக் கொடுக்குற இடத்துக்கு வரணும், எந்த அளவுக்கு அந்த நல்லதெல்லாம் உயர்த்திக்கிறதுக்கு நம்ம பார்க்கணும். ஸோ அதனால தான் வந்து ஒரு லெவல்ஸ் வருது பாருங்கள். வள்ளலாருக்கு ஒரு லெவல் வந்திருக்கு சரிங்களா. இனி ஏது உருமோ இதெல்லாம் சேதாரமாயிட்டு இருக்கு அப்படின்னு தளர்ந்து 2 லெவல்ஸ் இருக்கு இல்லையா. அந்த 2 லெவல்ஸ் என்னென்னது, பொற்சபை சிற்சபை அப்படி தானே நமக்கு அது. அப்போ வீகனிசம் வள்ளலிசம்ன்றது நல்லா தெரிஞ்சிருச்சு சரிங்களா. அது டப்புன்னு நம்ம கேப்சர் பண்ணிக்கணும். அப்படி கேப்சர் பண்ணிக்கிட்டா இனி ஆமாம் இனி ஏதுருமோ சிற்சபைன்றது இன்னொரு முறை விளக்கமாக சொல்லுங்க. பொற்சபைன்னும் போது நம்ம இன்னும் ஏற்று சொல்கிற மாதிரியே இருக்கக்கூடாது. அதுக்கு விளக்கம் சொல்லி அது என்ன நடத்துக்கு வந்தால் அது எப்படி இல்லை எனக்கு அப்படி தான் தோணுது. நான் சொல்கிறேன் எப்படி எனக்கு அப்படி தான் இந்த இயற்கை சொல்லி கொடுத்துச்சு. திருச்சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லப்படுற அந்த வானூர் இருக்குல்ல, அப்படிதானே பேர் பாருங்க வானூர். அந்த இதில் கால பெட்டு ஆனால் புது சேரிக்கு சேர்ந்தது. அது இது மாதிரி தனியே அந்த இனி ஏது வருமோ இந்த இது வந்து நான் எனக்கு வந்து இந்த பயாலஜிக்கல் சயின்ஸ் எடுக்கணும்னு எனக்கு ஒரு இது கிடையாது சரிங்களா. அது எடுப்பேன்னு எனக்கு தெரியாது. கரெக்டாக கிட்ட வரும்போது அது மேலே எனக்கு ரொம்ப இது வந்துச்சு. சரி இது எடுத்தால் வந்து நிறைய பொதுக்கு நல்ல பயனாக இருக்கும் சரிங்களா. அது மாதிரி எனக்கு இந்த இயற்கை சொல்லிகிட்டே வந்துட்டு இருந்துச்சு. நான் அதுக்கேற்ற மாதிரி அட்ஜஸ்ட் பண்ணிக்கிட்டே வந்தேன், டியூன் பண்ணிக்கிட்டே வந்தேன். சரி இது நடந்தால் நல்லாயிருக்கும், இது நடந்தால் எனக்கு ப்ரிடிக்ஷனு. சரி ஃபுட் சயின்ஸ்ன்றது எனக்கு என்ன பண்ணுறது, எனக்கு ஃபஸ்ட் ரேங்க்கு அப்படி தானே. எனக்கு அது என்ன பண்ணுறது, அதோட சிலபஸ் வந்து இன்னும் கொஞ்சம் லைன் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு சரிங்களா. நான் பயோகெமிஸ்ட்ரியில் லைனை எக்ஸ்டென்ஷன் பண்ணணும்னு ஒரு ஆசை. பட் இது வந்து எந்த எக்ஸ்டெண்ட் ஆச்சு, ஃபுட் சயின்ஸில் எக்ஸ்டெண்ட் ஆச்சு சரிங்களா. அந்த சயின்ஸ் எதுக்கு ஒரு இன்டெகிரேட் ஆகுது, ஹோம் சயின்ஸு கூட இன்டெகிரேட் ஆகுது இல்லை அப்படி தானே. ஃபுட் சயின்ஸ் ஹோம் வீடு வேணும், அதுக்கு வசதி வேணும் சரிங்களா. அது மாதிரி இப்போ பல சயின்ஸஸ் கூட வந்து அது சேர்த்து விட்டுருச்சு கரெக்டு தானே. எனக்கு அந்த சயின்ஸ் ஸ்கூல் நான் கதிராராய்ச்சி பண்ணி அந்த சயின்ஸ் என்னை எது கூட்டு போய் விட்டுச்சுன்னா ஃபிசிக்ஸ் லெவலுக்கு கூட்டு போய் விட்டுச்சு சரிங்களா. அந்த மாதிரி பல டைம் லைனில் வந்து ட்ராவல் ஆகிருக்கேன் நான் அப்படி தானே. ஃபிசிக்ஸ் வந்து ஃபஸ்ட் இந்த உலகத்தில் வந்துச்சு, அப்புறம் கெமிஸ்ட்ரி வந்துச்சு, அப்புறம் பயாலஜி வந்துச்சு அப்படின்னு சொல்கிறாங்கல்ல, அப்புறம் சோஷியாலஜி. இப்போ எப்படி இருக்குது, நம்மளுக்கு வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கூட நம்ம வந்து சேர்ந்துக்கிட்டு வேலை செஞ்சுட்டு இருக்கோம் இப்போ அப்படி தானே. ஸோ அதனால தான் இப்போது நம்ம பொருள் எந்த அளவுக்கு மாறி போச்சு பாரு. கடின சித்தம் டைம் லைனு இப்போ உங்களுக்கு வந்து உங்களோட லைஃப் டைம்லேயும் வந்து நீங்கள் டிரான்ஸ்போர்ட்டேஷன்லாம் பார்த்துருப்பீங்க, அதெல்லாம் எளிமையாக மாறி இருக்காது இல்லையா. உதாரணத்துக்கு ஒரு கதை சொல்லுவாங்க. ஒரு சிங்கம் வந்து தாவரப்பற்றுணியாக மாறுறதுக்காக அது பல லட்சம் காலங்கள் வந்து தேவைப்படாது. பல லட்சம் அந்த இது மாறணும். ஆமாம், அதோட சாப்பாடு தன்மையெல்லாம் மாறி கொஞ்சம் கொஞ்சமாக அது இது ஹைரார்கி லெவல்ஸில் மாறணும். ஆனால் மனுஷ லெவல்ஸில் என்ன பண்ணோம், நீ இதை விட்டுரு அப்படின்ன உடனே அவன் வந்து நான்வெஜ்ஜை விட்டுட்டு அவன் வந்து பல லட்சம் இது வாழ தேவையில்லை சரிங்களா. ஆண்டுகள் வாழாமல் உடனே வந்து மாறிடலாம் சரிங்களா. அந்த மாதிரி ஒரு பவுன்ஸ் அடிக்கலாம். ஸோ அது மனுஷங்களுக்கு ரொம்ப இதானது, சிறப்பான லெவலு சரிங்களா. அது ஒழுங்காக நம்ம யூஸ் பண்ணுறோன்னு வச்சுக்கோங்களேன். எனக்கு அது யூஸ் ஆகுச்சு. அந்த இதை பார்த்து அந்த வீகனிசத்தை பற்றி எனக்கு ஐடியா தெரிஞ்ச உடனே டலக்குன்னு ஒரே அடி சரிங்களா. அடுத்தது வயலிசத்தை பற்றி ஐடியா தெரிஞ்ச உடனே ஒரு அடி
சரிங்களா? எந்த வித எதுவுமே எனக்கு வந்து அந்த இது நிற்கவே கிடையாது. ஸோ நான் எனது பிழை, நான் இதெல்லாம் பண்ணுவேன் நல்லாவே தெரிஞ்சிருக்க போல இருக்கு. என் செய்வேன் எந்தாய் இனி ஏதுருமோ ஒரு இதுக்கு நான் கூட்டு போய் விட்டுருன்றது நல்லா தெரியுது. இதெல்லாம் யாரையும் நம்பி அவன் வந்து ஏமாற்றி நடுத்தரில் கூட்டு போய் விட்டுருவான். நற்றாட்டில் கையை நழுவு விட்டுடும் அப்படின்னு ஒரு இருக்குல்ல, அந்த இவர் அது மாதிரி நழுவு இல்லை, கை மாறி எது கூட்டு போயிடும், அந்த கையை வந்து ஒழுங்காக இது பண்ணிட்டார். அதுக்குள்ள நான் ராங்காக போனதில்லைன்னு சொல்லுவாங்கல்ல, அந்த அவர் கை பிடிச்சி எனக்கு நல்லா தாங்கிட்டாருன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இனி ஏதுருமோ என் செய்வேன் எந்தாய் எனது பிழை குறித்து முனியேல் என நான் மொழிவதற்கு முன்னே. நான் வந்து பிழையோட இதுதான், அது வந்து நீ குறித்து முனியேல் மூஞ்சை வந்து முறைச்சி நிற்கிறத சரிங்களா? எனக்கு இந்த இது எனக்கு வரும் இந்த முறைப்பு, யாராவது பிழை செஞ்சிடா எனக்கு கோவம் வந்துடும். ஆனால் அது மாதிரி நீ நினச்சிடாத, ஏன்னா நான் மொழிவதற்கு முன்னே எனக்கு அந்த மொழியெல்லாம் வரும். இப்போ எனக்கு மிஸ்டேக் பண்ணிட்டு நான் கொஞ்சம் இது பண்ணி இறக்க காட்டுங்க, என் மேலே எனக்கு கருணை வரலையா, போதலையா, கலர்வது அழகல்லவே அப்படின்னு சொல்லிட்டு வளர சொல்லுவாள்ல, அதெல்லாம் கேட்கறதுக்கு முன்னாடியே வந்து எனக்கு கருணை அமுது கருணை அமுது சொல்லுங்க. ஆமாம், இவருக்கு வந்து இந்த லாங்குவேஜ் இன்னும் அந்த செட் ஆகாததுக்கு முன்னாடியே வந்து என்ன பண்ணிட்டாரு, கருணை வந்து ஒரு இன்ஸ்டலேஷன் இது மாதிரி நடக்குது. உதாரணத்துக்கு எப்படி சொல்லலாம், எனக்கு வந்து அந்த இது வரல, வீகனிசமோ வல்லிசமோ இன்னும் வந்து எனக்கு ரெடி ஆகலை. இதெல்லாம் என்ன பண்ணுறாரு, வீகனிசம் வர்றதுக்கு முன்னாடி கோல்டன் லைட்டை போட்டு விட்டாரு. அப்படிதானே? சரி, பொற்கதிரியில் போட்டு விட்டார் வீகனிசம் வர்றதுக்கு முன்னாடி. ஏன்னா பொருளெல்லாம் கொடுத்து பவரெல்லாம் கொடுத்து என்னை ஆளை வச்சு கடைசியில் நான் என்ன பண்ணுறேன், மீனில் போய் ஆராய்ச்சி பண்ணி அது இது நான் வாயை வச்சு என்ன பண்ணிட்டேன், கடைசியில் அதெல்லாம் விட்டுருணும் அப்படின்னு ஒரு முடிவு பண்ணிட்டேன். அப்படிதானே? அதெல்லாம் இம்சையான பொருள் அப்படின்னு சொல்லிட்டு வீகனிஸை பற்றி நான் ஒரு முன்னேற்பாடு பண்ணிட்டேன். அப்படிதானே? அடுத்தது என்ன பண்ணிட்டேன், அந்த வீகனிசம் மட்டும் அங்கே நிற்கக்கூடாது, அதுக்கு அடுத்த அடி என்னன்னு எனக்கு தெரியணும். வீகனிசமோட முடிவு இருக்குது சரிங்களா? அது எங்கே கூட்டு போய் முடியுதுன்னு பார்த்தீங்கன்னா ஆக்டிவ் வீகனிசம் ஆக்டிவாக இருக்குது. அது ஆக்டிவிசம் எங்கே வருது, அது வல்லிசத்துக்கு வரும்போது உங்களுக்கு ஆக்டிவிசம் நடக்குது சரிங்களா? அப்போ 2016 அது எனக்கு அந்த இது ஆரம்பிச்சு சரிங்களா, ஃபஸ்ட்டு எடுத்தோடனே விட்டது ஜல்லிக்கட்டு. அதில் போராடி விட்டேன், அது வேணாம் ஆடிட்டு. சரிண்ணா, எதுக்கு நமக்கு தேவையில்லாத அந்த விளையாட்டை வச்சுக்கிட்டு இருக்கணும் சரிங்களா? அதனால் இந்த வீக்னஸும் பார்த்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து என்ன பண்ணேன், ஆக்டிவ் வீக்னஸ் நவுந்து அனிமல் ரைட்ஸுக்கு இது பண்ணி முன்னேறி சத்யநாராயண சபையில் வந்து கடைசியில் என்ன பண்ணிட்டேன், ஆரோவில் ஆளுங்களை வச்சுக்கிட்டு தேங்காய் பாலை அரைச்சி அப்படியே காரில் எடுத்து வந்து அவங்களுக்கு ஊற்றுனல அங்கே இருக்கிற ஏழைங்களுக்கு. ஸோ நடக்க முடியாத விஷயத்தெல்லாம் நடத்தி காட்டுவார் சரிங்களா? ஒரு தனியே இருந்த ஒரு இவனை கூட, ஒரு மரத்தில் கொடுத்த புழுவை கூட அந்த இதில் முதுகு எலும்பெல்லாம் இது பண்ணி ஸ்டாண்டை நிற்க வச்சு தென்னை மரம் இது மாதிரி பாலை ஊற்றி ஸோ அந்த மாதிரி இந்த இதை பண்ணுவார் மோர் சரிங்களா? ஏன்னா நித்தியானந்த மோர் வந்து நான் வந்து எனக்கு அழுக்கு குடிச்சு போடுறது, துருசி அடிச்சு போடுறது, அதெல்லாம் தீர்த்தே எனக்கு வந்து இந்த பரிசு கொடுப்பார்ல, அந்த முனியில் என்னை நான் மொழிவதற்கு முன்னே கருணை அமுது அளித்த அந்த இதை ஷேர் பண்ணிப்பார். அமுதனும் போது இந்த ஆற்றலையும் அறிவையும் யூஸ் பண்ணிக்கிறது இல்லை அப்படி தானே? அம்மாவோட பவரையும் அப்பாவோட அறிவையும் ஒழுங்காக நம்ம யூஸ் பண்ணிக்கிட்டு அமுதளித்த கனியும் போது கடின சித்தத்தை வந்து இதாகிடுச்சு. அப்போ இதை அது மாறி போச்சுன்னு நம்ம வச்சுக்கலாம். ஃப்ரூஷன், எனக்கு ஃப்ரூட் பயோகெமிஸ்ட்ரி எப்போ வந்து நான் படித்தேன்னா அட்வான்ஸ் பயோகெமிஸ்ட்ரி படிக்கும்போது படித்தேன். அட்வான்ஸு ஃபுட் சயின்ஸ் இருக்குல்ல, அந்த ஃபுட் சயின்ஸ் படிக்கும்போது அந்த ஃப்ரூட்டு எப்படி வந்து அந்த இதாவது பிளான்ட் சயின்சஸ் பற்றி படிக்க ஆரம்பிக்கிறேன். ஃப்ரூட்டுக்கு அந்த பயோகெமிஸ்ட்ரி உள்ளே என்ன நடக்கும், குளோரோஃபில் எப்படி மாறும், கலர்ஃபுல்லாக எப்படி மாறும், பச்சை பாசி எப்படி ஆகலாம் சரிங்களா? ஸோ அதெல்லாம் படிக்கும்போது பரவாயில்லையே, இந்த கனியோட வேலை தீருது எனக்கு. அந்த ஒரு வேளை அந்த ரேடியேஷன் வந்து எனக்கு அகன்றிச்சு போல இருக்குது, அந்த இதெல்லாம் பாசி கீசிலாம் சரிங்களா? அதனால தான் வந்து இந்த நித்தியானந்தம் பேரில் மட்டும் வச்சுருக்கவங்கலாம் தூக்கி கிடச்சிட்டு அந்த இதெல்லாம் நான் இப்போ வேறு மாற்றிக்கிறேன்ல, கடின சித்தத்தெல்லாம் விட்டு நல்லா ஃப்ரூஷனாக நல்லா சாஃப்டாக ஸ்மூத்தாக இன்டெகிமெண்ட் மாறிடுச்சு சரிங்களா?
அதனால எனக்கு எது கூட நான் இதாகிடுச்சுன்னா இன்டெகிரேட் ஆகிட்டேன். வீகேனிக் மாலு திருமால்லேருந்து நான் வீகேனிக் மாலுக்கு வந்துட்டேன். எடுத்துனேன் வீகேனிக் பாலுக்கு வந்துட்டேன். கிரிக்கெட்டுக்கு இதெல்லாம் ரொம்ப வந்து இப்போ கான்சன்ட்ரேஷனாக அதிகம் பண்ணுறது இல்லைல்ல. முன்னாடியெல்லாம் ரொம்ப ஊறி போயிருந்த மாதிரி இருந்துச்சு. அந்த கருணையோட ஏறன்னு எனக்கு கணித சித்தம் அவங்களுக்கு இது பண்ணுறாங்க. வியாபாரத்துக்கும் விளையாட்டுக்கும் வந்து மாறுது. நம்ம டேஸ்ட்டை மாற்றிட்டோம்னா அந்த வியாபாரமும் மாறிடும் அப்படின்னு நம்ம நினைக்க தோணுது இல்லை. ஏன்னா சில பேர் அந்த பாலை மாற்றிட்டாங்க, சிந்தடிக் பாலை வச்சு ஆள ஆரம்பிச்சிட்டாங்க. தெரியுங்களா உங்களுக்கு? ஸோ இதெல்லாம் நடக்கும்போது கரும்பே சொல்லுங்க. கொஞ்சம் பதப்பக்கம் ஆண்டவன் கொடுத்துட்டான் கொடுத்துருக்கேன். ஜன்ம பிறப்புல எடுத்து அதை கொஞ்சம் ஒரு பொருள் அவன் கடினம் வேணாம் நம்மளுக்கு. ஏன்னு கேட்டா இப்போ ஒரு நாய்க்கு வலிக்கும்ன்றது இது பண்ணும்போது ஆமா நாயிலேருந்து ஆரம்பிக்கலாம். நம்ம டைம் இல்லைன்னு நிறைய பேர் டைம் இல்லைன்னு நாயிலேருந்து ஆரம்பிக்கும். எனக்கு வந்து மிலிட்ரி ஆஃபீஸஸ்லாம் நாயை குத்தும் போது எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்துச்சு டிவியில் பார்க்குறது. நாய் தான் உதாரணமும் காமிக்கிறார் ஐயா. நாயினும் என்ன சொல்றாரு, கடையேன் ஈனும் ஆமா. ஏன்னா மலத்துல அந்த நியூட்ரிஷனே வச்சு சாப்பிட்டு நம்ம பழகிருக்கோம். அந்த மாதிரி எல்லாம் நாமளும் பண்ணிட்டோம். அவரு அப்படி சொல்லிக்கிறாரு, நாம தான் அப்படி இருந்துக்கிட்டோம். ஆனா அவரு அப்படி அவரை சொல்லி முன்னிறுத்தி திரும்பணும். நம்ம இந்த மாதிரி எல்லாம் சொல்லி நல்லா திருத்துறாரு. அந்த டைம்ல எல்லாத்தையும் மாத்திட்டு வரணும். நம்ம எல்லாம் பண்ணி நம்ம லைட் ஷைன் ஆகணும். கொஞ்சம் நான் என்ன பண்ணேன்னா எனக்கு அது கொஞ்சம் எண்ணங்கள் கொடுத்துட்டாரு தாண்டவர். நான் வந்து இந்த பாவன்ற அளவுக்கு கரெக்ட் ஆமான்னு எடுத்துக்கிறேன். ஆனால் வந்து என்ன சொல்கிறது, அந்த கொஞ்ச நாள் ஒரு நாள் சாப்பிட்டா தப்பு இல்லை, அது உணவு மாதிரி சத்து தானே அது இதுன்ற மாதிரி ஒரு மாதிரி. ஆமா சாப்பிட்டு இருக்கும் போது லைட்டா கசப்பு அங்கேயே தட்டுறது. சாப்பிட்டு இருக்கும் போது அந்த அளவுக்கு கல்லு அது இல்லை, அது தப்பு இல்லை, அது சாப்பிட்டா தப்பு. வடிச்ச சாப்பாடுல கல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு எப்படி தோணும்? இல்லைப்பா இருக்கட்டும். நான் என்ன சொல்றேன், எதை சொல்ல வரேன்னா, ஆனா நான் வந்து ஒரு பதம் என்ன உள்ள கிளாஸ் இருந்துச்சுன்னா உடஞ்ச கிளாஸ் பீஸு சொல்லுங்க. அதான்பா அதெல்லாம் எவ்வளோ நம்மளுக்கு ஆபத்து விளைவிக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கிட்டு. ஆனால் அமுதன்ற போது வள்ளலாருக்கு குடிச்சது. ஆனாலும் அதை வந்து கொஞ்சம் கூட பயபக்தி இல்லாமல் அதை செய்துட்டு தான் இருக்கும். கரும்பேன்றது அடுத்த கடைசியில் அதை வந்து நம்ம நினச்சி பார்க்கணும். இப்போ கனிக்கும் கரும்புக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்க அப்போ. ஆனால் நான் அந்த அளவுக்கு நினச்சி ஒரு அளவுக்கு இது பண்ணிட்டேன். அதனால தான் எனக்கு இந்த அளவுக்கு கொடுத்துட்டாருன்னு நினைக்கிறேன் ஆண்டவன். அதை திருத்திக்கா சீக்கிரமாக வாய்ப்பு கொடுத்தாரு. ஆனால் நிறைய பேர் திருந்தாத இருக்கிறதுக்கு காரணம் முரடை பிடிக்கிறாங்க. உணவாக நினச்சிட்டாங்கன்னா அந்த இதை வந்து ஈவேதகத்தை அந்த கருணையை அந்த தயையை வந்து மாற்றிக்கிறாங்க, தான் வசப்படுத்திக்கிறாங்க. கருணையை புகுத்துறதுக்கு பதிலாக அரக்கத்தனத்தை புகுத்திக்கிறாங்க. அப்போ எப்படி கடவுளாக மாற முடியும்? அப்போ அவங்க எல்லாம் ஃபெயிலியர் ஆயிடுறாங்கல்ல. கடவுள்கிட்ட வரன்ற பேரில் அவங்க வந்து வரலான்றது கரெக்டாக. அதுதான் ஐயா நுழைவாயிலே எழுதி வச்சுட்டாரு. ஃபெயிலியர் அது, கடவுள்கிட்ட அவங்க போகவே முடியாது. அது எப்படி போக முடியும்? இறக்கம்னா அங்கே அடிபட்டுடுது. அங்கே ஒரு உயிருக்குள்ள உயிர் உணவுன்ற போது அந்த உயிர் இறக்கம் உனக்கு பிறந்தா கூட நீ அழிச்சுக்கிற. உன்னை அழிச்சுக்கிட்டே இருக்கும் போது எப்படி உனக்கு உணவாக பார்த்து அதை அழிக்கும் போது உயிரை கொண்டு உயிரை சாப்பிட்டு தான் செயலியன்ற மாதிரி அறிவு. இந்த அளவுக்கு மிருகம்லாம் துணியை தைச்சி போட்டுக்கிறேன், நீ மானத்தை போடுறதுக்கு துணியை போட்டுக்கிற அளவுக்கு அறிவை எடுத்துக்கிட்டு லாஸ்ட்டாக இந்த மாதிரி அது தோலெல்லாம் உரிச்சு அது கூறு போட்டு சாப்பிட்டுட்டு இருக்கோம். அது நம்ம உணர்வு. உங்களுக்கு எவ்வளோ வலி வருது, எனக்கும் இதே வலி வந்து தோன்றுச்சு. அப்போ அதெல்லாம் நான் உங்களுக்கு என்ன பண்ணிட்டேன், முதலாவது தப்புன்ற அளவுல தான் எனக்கு தெரிய வந்து விட்ட ஒழிய அது கருணை ரொம்ப ஓங்கி இல்லை. எனக்கு எங்கேயோ மூலமுடியிலிருந்து கொஞ்சம் நஞ்சம் தெரிஞ்சு பண்ணி வந்து இப்பதான் ஓங்குது. கனியேன்ட்டு ஒரு சொல்லிட்டாரு. எல்லா உயிருக்கும் வந்து நம்ம இன்பத்தை கொடுக்க முடியுது. நல்ல ஒரு ஆனந்தம், ஒரு நல்ல மகிழ்ச்சி வருது. அந்த பேர்ல இருந்து வருது இல்ல. ஒரு தொண்டை குழிக்கு போனதுன்னா அது மலமா மாறுதுன்றது தெரிஞ்சோம் நம்ம எவ்வளவு கேவலமா நடந்துக்கிறோம். அப்போ அடிமுடி தெரியுதா உங்களுக்கு? அப்போ கரும்புன்றது ஏன் யூஸ் பண்றாங்க தெரியுதா? நல்லா நிலைச்சிருச்சு. நிலைச்சு அந்த இது கூட ஸ்டெம்ன்றது இல்லை, அது கூட கசப்பாக இருக்காது. அது கூட வந்து உங்களுக்கு என்ன ஜூஸியாக மாறிடும். C4 சிஸ்டத்தில் வந்து ஈடுபட்டு நல்ல கருணையோட அமுதம் வந்து ஊற்ற ஆரம்பிக்கும். அப்படி தானே? ஸோ இதெல்லாம் நின்றனுக்கு கைமாறி ஏது கொடுப்பேனேன்ற அந்த பாடலோட இது செகண்ட் பாடல் முடியுது. தேர்ட் பாடல் எப்படி தொடங்குதுன்னா, போதல் ஒழியா
மனக்குரங்கின் போக்கை அடக்க தெரியாது நோதல் புரிந்த சிறியனுக்கு இறங்கி கருணை நோக்களித்து சாதல் எனும் ஓர் சங்கடத்தை தவிர்த்து என் உயிரில் தான் கலந்த காதல் அரசே நின்னனுக்கு கைமாறி ஏது கொடுப்பேனே. இதில் காதல்ன்ற வார்த்தை யூஸ் பண்ணியிருக்கேன் சரிங்களா. அது நம்ம என்னன்னு பார்ப்போம். ஏன்னா சாதல்ன்ற அந்த வார்த்தை வர்றதால அதை அப்படியே கவிநயமாக காதல் யூஸ் பண்ணுறாரு. அதை நம்ம இன்னும் உடச்சி பார்ப்போம் என்னன்னு இருக்குது சரிங்களா. போதல் அப்படின்னும் போது என்ன சொல்லுங்க? போதல் எல்லாம் பிடிக்கிட்டுருவாங்கல்ல நம்மகிட்டேருந்து. நம்மகிட்ட இதுதான் பசை நம்ம கட்டு மஸ்தோடு இருக்கும். கட்டோட கணத்தோட இருப்பேன் என்று பட்டோட இதோட எல்லாமே பிடிங்கி ஓடணும் அப்படின்ற மாதிரி சொல்லுவார்ல. அந்த கணக்குன்னெல்லாம் ஓடி போயிடுற மாதிரி போதல் ஒழியாக எண்ணி நான் எல்லாம் பிடிங்கி ஓடுமோன்றது தெரியாது. அந்த மனக்குரங்கிறது ஜம்ப் ஆகிடும்ல. இங்கேயும் அங்கேயும் ஜம்பிங்லேயே அந்த வாழ்ந்துக்கிட்டு அந்த போக்கை அடக்க தெரியாது. இது எப்படி வந்து நான் அந்த ஆமாம் இது எப்படி கண்ட்ரோல் எடுக்கிறதுன்னு ஒரு அந்த கருணையை கொஞ்சம் சுவைச்சிட்டாதான் நம்மளுக்கு வந்து அதோடைய நல்ல தெரிந்து பாருங்க. உங்களுக்கு அந்த கண்ணு ஓரளவுக்கு அந்த இதை எடுத்துகிட்டு வரீங்க சரிங்களா. அடக்க தெரியாது நோதல் புரிந்து அதை வந்து கருணை சுவைக்காம அரக்கத்தனத்தை சுவைச்சுக்கிட்டு ஆண்டவனை பார்த்துட்டோன்னு சொல்லுவோம். ஆமாம் இந்த உலகத்தில் பல விளையாட்டுகளை நீங்கள் வந்து பார்க்கும்போது எல்லாமே அப்படிதான் இருக்கும். கடவுள்கிட்ட நெருங்காம அரக்கத்தனத்தில் அரக்கனோட இருந்துக்கிட்டு நம்ம கடவுள்கிட்ட நெருங்கி இருக்கோம்னு நம்மளுக்கு நாமளே கற்பனை கொடுக்குறோம். பல வேலைகளை விளையாடி நம்ம என்ன பண்ணுவோம் இல்லை மாறுறதுக்காகவே ரெடியாக இருப்போம் சரிங்களா. ஆனால் அதெல்லாம் கற்பனையில இருந்து கடவுள் அடைய முடியுமா? கற்பனை கடவுள் ஆகுமா? ஆகாது. கற்பனை எல்லாம் கடந்து வந்தாதான் நம்ம வந்து கடவுளை பார்க்க முடியும், நல்லதை அனுபவிக்கணும். ஆமாம் அறிவு நல்லா வளரணும். செய்தாதான் நல்லதை அனுபவிக்க முடியும்ன்றது நம்ம தெளிவாக அது தெரிஞ்சுக்கணும். ஆமாம் அவரோட அவ்வளோ பாடத்தை சொல்லி கொடுத்துருக்காரு. அவ்வளோ நம்மளுக்காக எவ்வளோ எழுதி கொடுத்து அனுபவபூர்வமாக அவர் செய்து காமிச்சம் கொடுத்து யாரோ சொல்லி ஏதோ ஒரு அனுபவம் வரல, அவரே செய்து அவரே சொல்லி அவரு அடைஞ்சோம் கடவுளோட கலந்தோம் நம்மளுக்கு வந்து உணர்த்திட்டாரு. நம்ம உணர்றதுக்கும் நம்மளுக்கு எளிமைப்படுத்தி கொடுத்துட்டாரு. நம்ம திருந்தாம இருந்தாலும் திருத்திருவா அஞ்ச வேண்டாம்னு ஆறுதலும் சொல்லிட்டாரு. இந்த மாதிரி யாருன்னா சொல்லியிருக்காங்களா? ஏன்னா அவருக்கு அந்த நோதல் அவருக்கு பிடிக்காது இல்லை, அடுத்தவங்க கஷ்டப்படுறது. ஆமா அப்ப எந்த அளவுக்கு இரக்கம் இருக்கு. அப்ப இரக்கம் தான் இறைவன். அப்போ அவர் இறைவனாகவே நம்மளுக்கு வந்து இவ்வளோ உணர்த்திருக்காருன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமாம் அந்த சிறியன் லெவல்ஸில் நோதல் புரிந்த குழுவினும் ஜோதியை தான் நம்மளுக்கு ராமர் வடிவில் வந்து அவ்வளோ செல்ல தெளிவாக கொடுத்துருக்காரு. ஆமாம் ஸோ இவருக்கு வந்து இறங்கி கடவுள் வந்து இந்த கஷ்டப்பட்டு நம்ம என்ன பண்ணணும், பிராணாயாமம் பண்ணிக்கிட்டு உடம்பு வந்து இப்படி எப்படி வளர்ச்சி நெளிச்சிக்கிட்டு நம்ம நிற்பாங்கல்ல நித்திய இந்த கர்ம விதியை பண்ணுறோம் அப்படின்ட்டு. ஸோ அந்த மாதிரி நோதல் புரிந்த சிறியன் எனக்கு எப்படி வருது, அதனால் அடக்க முடியல, கண்ட்ரோலுக்கு எடுத்துகிட்டு வர முடியல. இந்த மனசை எப்படி எடுத்துகிட்டு வரும்போது தெரியலன்ற மாதிரி இறங்கி கருணை நோக்களித்து, சரி உனக்கு வந்து மனசை கண்ட்ரோல் பண்ண தெரியல, இந்த கருணையை வந்து அந்த நோக்கத்தை நீ வச்சுக்கணும், அந்த விஷன் நீ வச்சுக்கணும். வீகானிக் விஷனு அப்படின்ற மாதிரி ரெண்டு இருக்குது சரிங்களா. ஆக்டிவ் லெவல்ஸுக்கு எடுத்துகிறதுக்கு நீங்கள் இதெல்லாம் பண்ணி ஆகணும். அப்படிதானே விஷன் என்னென்ன வருது, யாரெல்லாம் நோறாங்கன்றது நீங்கள் வந்து பார்க்கக்கூடிய ஒரு கண்ணை வந்து நீங்கள் வளர்த்துக்கணும், கண்ணோட்டத்தை இல்லைங்களா. மிஷின் எப்படி வருது, சரி ப்ராஜெக்ட் எடுக்கணும், அந்த இதெல்லாம் வந்து நம்ம வந்து குத்தி இருக்கலாம் அப்படி தானே. எந்தெந்த நோவெல்லாம் ஃபஸ்ட்டு நம்ம கை வச்சு தீக்கலாம். உதாரணத்துக்கு சாப்பாடு வந்து நம்ம ஒரு நாளைக்கு 3 வேளை தெரியுதா நோதல் புரிகிற விஷயத்தை நம்ம வந்து செய்கிறோம். அதில் கை வைக்க ஆரம்பிச்சோம் நம்ம என்ன பண்ணலாம், பல இன்னல்களை வந்து நம்ம கண்ட்ரோல் எடுக்கலாம்ல. ஸோ இந்த மாதிரி நோதல் புரிந்த சிறியனுக்கு இறங்கி கருணை நோக்களித்து இந்த கொஞ்சம் கொஞ்சமாக அந்த நீ வந்து சாகமாக இருக்கணும்னு தானே ஆசைப்பட்ற, அப்போ அவங்கள வந்து நீ சம்மதிச்சிட்டனா சாகிறதுக்கு எப்படி வந்து அது தீர்ப்பாகும்,
அப்படின்ற மாதிரி அவர் கேட்டு, சாதல் என்னும் ஒரு சங்கடத்தை, அது வந்து சங்கடமான விஷயம் தம்பி, நீ அதை சம்மதிச்சிடாத அப்படி தானே மகனே, நீ வந்து நல்ல விஷயத்துக்கு நீ வந்து வரணும், தவிர்த்து என் உயிரில், அப்போது பயாலஜிக்கல் சிஸ்டத்தை மாற்றிடுறாரு. பிசிக்ஸு கெமிஸ்ட்ரி பயாலஜின்ற மாதிரி அந்த காலத்தத்துவத்தை கடந்து வந்துட்டு நம்மளை எங்கே கை வைக்கணுமோ அந்த கையை வச்சு உயிரில் தான் கலந்து, அப்போ தான்னும் போது என்ன ஆயிடுச்சு, யான் அதுவானேன் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, என்னது யாரது, தன்னது என்னது ஆனது அப்படின்ற மாதிரி சொல்லலாம்ல. இந்த மாதிரி சங்கடத்தை தவிர்த்து உயிரில் தான் கலந்த, அது எப்படி கலக்குது, உங்கள் உயிரில் கலக்குதுன்னா நீங்கள் வந்து ஹீரோயிசம் வேணுமா இல்லையா உங்களுக்கு, அந்த உங்களுக்கு அது இந்த உலகத்தில் நான் வந்து என்ன பண்ணணும், எனக்கு என்னால் ஏற்றுக்க முடியல, கொடுத்த மாதிரி கொடுத்துட்டு எல்லாத்தையும் அபகரிச்சுட்டு நிறைய இடத்துல அந்த மாதிரி ஏற்றுக்க முடியாது, அதர்மத்தை வந்து ஏற்றுக்க முடியாமல் தவிர்ப்பேன், மனசு வலிக்கும், கடவுளே இதெல்லாம் எப்போ மாறும், என்னால் எதுவும் பண்ண முடியாது, நான் எதுவுமே என் கையில் என்ன இருக்குது, நானே ஒரு இஞ்சி தின்ன குரங்கி இன்னும் கொஞ்சம் உடங்கன்னு இருக்கிற கடந்துட்டு இருக்கிற உள்ளவளாக இருக்கேன், என்னால் என்ன செய்ய முடியும், என்னால் எதுவுமே செய்ய முடியாது, சீக்கிரம் அந்த உலகம் திருந்தணும் ஐயா, நாங்கள்லாம் திருந்தணும் ஐயான்னு சொல்லி கடவுளை பார்த்து கேட்பேன். இப்படி ஒரு ராமலிங்கராக கடவுள் வந்திருக்காருன்றது கூட எனக்கு தெரியல, தெரியாமல் இருந்தேன், அந்த அளவுல தான் என் அறிவு இருந்துச்சு. ஆனால் அப்படியெல்லாம் இருக்கும்போது எனக்கு எதுவுமே தெரியாம இருக்கும், நான் வந்து மூர்த்தி வழிபாடுல ஈடுபடுவேன், எனக்கு இதுதான் வேணும் அப்படின்னு அவ்வளோ ஒரு பாவியா நம்ம இருக்கும் போது ஒரு கொஞ்சம் செடி வர்றதுக்கு ஒரு எனக்கு பச்சை ட்ரெஸ் போட்டவங்களை தான் பிடிக்கும், எனக்கு சிவப்பு ட்ரெஸ் போட்டவங்களை தான் பிடிக்கும், ட்ரெஸ்ஸை உணர்த்துக்கு தான், ஊரை உணர்த்துக்கு தான், மரத்தை பிடிக்கிறது, காடுகளை பிடிக்கிறது, பக்தி நம்மளுக்கு வளருமா, வளராம என்ன ஆகுது, கொஞ்சம் ஏதோ டைவர்ட் பண்ணி முள்ளு குத்திக்கோன்ற அளவுக்கு சொல்லி முள்ளு குத்தாத அளவுக்கு பார்த்துக்கன்னு சொல்கிற மாதிரி சொல்லிடுறாங்க ஒழிய, அந்த முள்ளு வந்து குத்திக்காம பார்த்துக்கோன்னா அந்த பார்த்துக்கிறதுக்கு என்ன செய்யணுன்ற மாதிரிலாம் எதுவுமே புரிஞ்சுக்க முடியாத அளவுக்கு ஆயிடும். அது அந்த அளவுக்கு அது அவ்வளோ நுட்பமாக வச்சுருக்கான் ஆண்டவன். ஏன்னா அப்போ தான் சுவாரஸ்யமாக கேமாக நல்லா இன்பமாக எல்லாருக்கும் போய் கிடைக்கும்ன்றதுனால ஆண்டவன் வந்து அவ்வளோ நல்லா வச்சுருக்கும் போது அதை நம்மளுக்கு கடினமாக கஷ்டப்பட்டு எதையும் செய்யவும் சொல்ல, ஆனால் இது எல்லாமே கடினமாக கஷ்டமாக ஆக்கிக்கிட்டோம். அந்த மாதிரி ஆக்காமல் எளிமையாக உயிரிழக்கம் ஒன்று இருந்தால் போதும் கடவுளை அடையிறதுக்குன்றது நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த உயிரிழக்கமும் வள்ளல் தன்மை எல்லாம் கொடுத்து எல்லாம் நல்லதெல்லாம் எல்லாருமே பகிர்ந்துக்கணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் பகிர்ந்துக்கிட்டு நல்ல தனத்தை உயர்த்தி அந்த கருணை நோக்கு வந்து எவ்வளோ இம்பார்ட்டண்டாக கடவுள் வந்து அவ்வளோ நல்லவராக இருக்காரு. அந்த கடவுள் வந்து அவ்வளோ பெரிய லெவலில் செய்துட்டு இருக்காரு. நம்ம சிறு லெவல்லையாவது செய்ய ஆரம்பிக்கிறது, ஒரு கிளாஸை மாற்றிக்கிற மாதிரி இருக்காங்க. இப்போ கடவுளோட கிளாஸை செய்தால் போதும், நீ ஆரம்பிக்கிறது சிறு லெவலில் ஆரம்பி பெரும் லெவலுக்கு போய் சேருவான்னு சொன்னது. சிறு லெவல்லே நிப்பாட்டிக்கிட்டா எப்படி பெரும் லெவல், அந்த சிறியனு வந்து இந்த கிளாஸ் தேவைப்படுது. கடவுளோட அந்த அவர் கூலிங் கிளாஸ் போட்டுருன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கிளாஸ் எடுத்து நம்மளுக்கு போட்டுருன்னா நம்ம எல்லாமே பார்க்குறோம் இந்த உலகத்தில் அப்படின்ற மாதிரி. அதான் அன்புன்றது சிறிதனும் கருணை பெரிதுன்ற மாதிரி அது சொல்லிட்டா, அப்போ கருணை கலந்தாதான் அது பெருசு ஆகுது. ஆமாம், கடவுளோட அந்த டைம் லைனை கூப்பிட்டு வந்து ஆமாம் நம்மளோட லைட் சைனை கூட அது ரெண்டுமே சேர்த்து விட்டு இதுதான் காதல் அரசே. அப்போது உயிர்கள் மேலே நம்ம வந்து காதலை காட்ட முடியாது, பட் அரசு வந்து நம்ம மேலே காதலை காட்டலாம். அப்படி தானே, அரசு யார் மேலே வேணால் காதலை காட்டலான்ற மாதிரி அவருக்கு காதல் அரசே என் மேலே காதலை காட்டியிருக்கு. அப்படி தானே, நான் வந்து என்ன பண்ணணும், கருணை வந்து நோக்கத்தில் இருந்ததால் என் மேலே காதலை காட்டியிருக்கு. அப்போது நீங்கள் கடவுள் உங்கள் மேலே காதல் பண்ணணுமா, அரசர் அந்த தனி அரசர் இல்லையா, ஒரு தனி கவர்மெண்ட்டு, அந்த கவர்மெண்ட்டு கூப்பிட்டு உங்களுக்கு வந்து தெரியணுமா, கருணை அரசர் வந்து அந்த நெட்வொர்க்கிங் வரணுமா, முக்காலத்தும் அழியாத மூர்த்தம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாருல்ல, அது உங்களுக்கு வரணுமான்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்கள் வந்து இந்த அரசரை வந்து இது பண்ணி நீ எனக்கு கைமாறி எது கொடுப்பேனே அப்படின்னு வளராருக்கு வந்து ஃபிக்ஸ் ஆகிருக்கு. அப்படிதானே,
இந்த மாதிரி நம்மளுக்கும் வந்து தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் அந்த வாழ்க்கையை வந்து நம்ம இது பண்ணிக்கணும், டியூனிங் பண்ணிக்கணும். எவ்வளோ சொல்கிறாரு சார். ஏன் அவர் வந்து இவ்வளோ இப்போ சின்ன சின்ன இதுலேயே சொல்லல அடக்கி இந்த மாதிரி பண்ணால் போதும். இப்போ நம்ம சுருக்கி சொல்லிட்டு போகிறோம்ல, அந்த மாதிரி அவர் சுருக்காம நல்லா விரிவாக புரிகிற அளவுக்கு நல்லா தெளிவாக எல்லாம் தெரிஞ்சுக்கணும், எல்லாம் எங்கே வரணும், எல்லாருமே நல்லதை செய்து இந்த உலகம் ஃபுல்லாகவே எல்லாருமே இன்பமாக இருக்கணும். ஒருத்தருக்கு இன்பம், ஒருத்தருக்கு துன்பம். அந்த மாதிரி எனக்கு சின்ன வயசுல நானும் நினைப்பேன், என்னடா மற்றவங்களாம் இவ்வளோ அலைகிறாங்க, அவங்களாம் எல்லாம் போயிடுது. எனக்கு வந்துருக்கு, எனக்கு அந்த அளவுக்கு நிஜமா அந்த அளவுக்கு எல்லாம் வரல. ஆமாம், எனக்கு எதுவும் ஒன்று தூக்கி விட்டுட்டே இருக்கேன். என்கிட்ட இல்லாததை நான் சொல்ல முடியாது. என்கிட்ட வந்து இறக்கம்ன்றது இருந்துச்சு இல்லையா, அது ரொம்ப கண்ணுக்கு தெரியாத அளவுக்கு எங்கே சிறுசா எங்கே புகுந்து இருந்துச்சு. அதை பெருசாக்கிக்கிட்டாதான் கடவுள் நம்மளுக்கு தெரிவா இருந்தது நம்ம தெரிஞ்சுக்கணும். பாருங்க நீங்களே பாரு, அந்த அளவுலயே அந்த தயவு தான் கொஞ்சம் வந்துட்டு உனக்கு தெரிய வச்சிருக்காரு கடவுள். என்னை அழுகு போக்கிட்டே வந்துட்டு இருக்கு. தெரிய வச்சிருக்காரு. மாயாவியா நான் இருந்தா கூட எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் இறக்கம் இல்லைப்பா. எனக்கு ஆடுகள்லாம் பார்த்தேன்னா, மாடெல்லாம் பார்த்தேன்னா, உணவாதான் நானும் பார்த்துக்கிட்டு நானும் சொல்லி விட்டுருக்கேன். ஐயோ, என் கனவுல வந்து அது களைச்சி விட்டுருச்சு எல்லாத்தையும். நிஜமா சொல்றாங்க. கனவுல கூட எனக்கு அந்த கோவில்ல வந்து பார்த்த வரைக்கும் நிஜமா எனக்கு இறக்கம் வரலப்பா. சந்நிதி அப்படின்னு சொல்லி அது இப்ப கூட சொல்றாங்க. அப்போ தாவிரியிலும் உயிர் தானே. அதான் நல்லா இப்ப கேட்டுவிடுங்க. தாவிரியில் உயிர், அதுக்கு ரத்தம் வருதா, அதுக்கு தூக்குடுதா, அது அந்த முனீஸ்வரர் வயது நடுநடுங்கி ஓடுதா. முனீஸ்வரர் கோயில்ல வந்து உங்களுக்கு அந்த சந்நிதியில வந்து அந்த அவரு பூசாரி அந்த இவரு என்ன பண்றாரு, கடவுளை அவர் பேரை சொல்லிக்கிட்டு பலி கொடுக்குறது அந்த நிகழ்ச்சிகளை பார்த்துக்கிட்டு கோயிலில் எலும்பு வந்து கிடைக்கிறத பார்த்துக்கிட்டு எனக்கு வந்து அந்த இதெல்லாம் காவல் தெய்வம், இந்த சிறு தெய்வம். அவன் ஆடு மாடு வெட்டி சின்னவனெல்லாம் ஒரு தெய்வமாக்கிட வேண்டியது. அவன் ஏதோ ஒரு சின்னது செய்யறோம்னா தெய்வமாக்கிறது. பெரிய அளவுல செய்துட்டு கோழிகளையும் ஆடுகளையும் பெரிய அளவுல செய்துட்டு இருக்கிற கடவுளை விட்டுடுறது. அப்ப என்ன கடவுள் வழிபாடாது? மாடுகளையும் பன்றிகளையும் கேவலமான செயல். இது ஒவ்வொருத்தரும் புரிஞ்சு நம்மளுக்கு விட்டாதான் நம்ம வந்து கடவுள்கிட்ட நெருங்க முடியும். மீன்களையும் தெரிஞ்சு பல இனங்களையும் நம்ம வந்து நம்ம எல்லாருமே நல்லவங்களா இருப்போம். எல்லாருமே நல்லா இன்புற்று வாழும். ஏன் பல மதங்களை சொல்லியிருக்கீங்களா உங்களுக்கு கருணையை பற்றி உங்களுக்கு இப்படி அவங்களுக்கு வலிக்கக்கூடாதுனால தான் அவ்வளோ சொல்லியிருக்காங்க. ஒரு வேளை வேறு சாப்பாடு கிடச்சிச்சுன்னா நம்ம அதை அது தூக்கி போட்டுடலாம்ல. நிறைய பேர் மாற்றிட்டாங்க. ஆமாம், ஏதோ நம்ம பாவம் செய்ததுக்கு நம்ம இந்த தண்டனை ஆண்டவன் எங்கெங்க நம்மளை படைப்பு அந்த பிறக்க வச்சு அந்த பிறவி பலனை கழிக்க வச்சா அந்த பிறவி பலனை அங்கே கறந்துட்டோன்றதுனால தப்பே செய்துக்கிறதுக்காக நம்மளை படைச்சாங்க உட்கார வச்சாங்க. இந்த நூல், இந்த புத்தகம், இந்த இத்தனை என்னது அருளாளர்கள்லாம் ஏன் வந்து சொல்கிறாங்க? அப்புறம் நம்மளுக்கு அவங்க சொல்றது ஒரு விதம்னா நம்ம செய்யறது ஒரு விதமா. அப்போ என்ன பண்ணுதுன்னா அவங்க வேதத்தில் அவங்க குறிச்சிருக்காங்க, ஆனால் நம்ம அந்த பாதத்தில் வரல. கரெக்டு தானே? நம்ம என்ன ப்ராக்டிஸ் இல்லை, எக்ஸசைஸ் பண்ண முடியல நம்மளால. எக்ஸ்பீரியன்ஸுக்கு கொண்டு வர எது சொன்னாலும் நம்மளுக்கு சாதகமாக அதை மாற்றிக்கிறோம். இல்லை அவங்களுக்கு தெரிஞ்சது அவ்வளோதான். அவங்களும் பெருசாக பல விளையாட்டு இருக்குது. ஏதோ ஒரு கேம். ஏன்னா கேம் வந்து கொஞ்சம் சுவாரஸ்யமானா நல்லா இருக்கும்ன்றதுனால ஏதோ ஒரு பிணைப்பு வச்சு ஆண்டவன் நல்லது. ஆனால் நீங்கள் வந்து கருணைப்படுறதுக்கு எந்த தடையும் இல்லை. நீங்கள் அதை சூஸ் பண்ணிக்கிட்டு நீங்கள் அந்த கேம் விளையாட ஆரம்பிச்சிங்கன்னா நீங்கள் சேவ் ஆகவே மாட்டீங்க. ஆமாம், ஏன்னா தடையே இல்லை. தெரியுன்னா எல்லாருமே சொல்கிறாங்க. வேணா நம்ம செய்யாமல் கடவுளோட ஃப்ரேம்லேயே இருப்பீங்க, சரிங்களா? ஸோ அதனால தான் பாமாலை ஏற்றில் அந்த பாடல் படிக்குமா இல்லை அப்புறமேட்டு பார்த்துக்கலாமா? இப்போ ஏன் மழையில் எதுவும் புரிய ஆரம்பிக்கும், சவுண்டு கம்மி கேட்க ஆரம்பிக்கும் சொல்லிட்டு அதெல்லாம் அடுத்த முறை போகணும். திருச்சிட்டு போகணும்.